நாம் தமிழர் கட்சியும் சீமான் அவர்களும் உங்களை எதிர்க்கிறாங்கன்னு நீங்கள் சொல்லுங்கள். ஆப்ஷன் ஏ, சீமான் அவர்களை வந்து ஒரு முதல்வராக ஏற்றுக்கொண்டு அவரோட வந்து இணைஞ்சிக்க மாட்டேங்கிறாரு, இப்படி தனியாக போயிட்டாரு அப்படின்ற ஒரு வருத்தம். இல்லைனா ஆப்ஷன் பி, விஜய் அவர்களுடைய இந்த கட்சியின் வளர்ச்சியை பார்த்து ஒரு பொறாமை அப்படின்னு சொல்லலாம். இல்லை ஆப்ஷன் சி, விஜய் அவர்கள் வந்து இன்னைக்கு தாங்கிட்ட இருந்த ஓட்டுக்களெல்லாம் பறிச்சுட்டு போயிட்டாரு, என் ஓட்டெல்லாம் போயிடுச்சு அப்படின்னு அவர் நம்புறாரா, அந்த கோவமா, இதில் எதுன்னு நினைக்கிறீங்க? ஏபிசி ஜூஸ் வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது தெரியல. என் தம்பி என் கூட கூட்டணிக்கு வருவாப்பில், என் தம்பி என்னை வந்து நானும் என் தம்பி சேர்ந்து ஜெயிக்க போகிறோம் அவரே தான் சொல்லிட்டு, எந்த இடத்துலையும் நாங்கள் வந்து கூட்டணிக்கு வரோன்னு சொல்லலை, நீங்கள் வாங்கன்னு நாங்கள் கூப்பிடலை. தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் வந்துட்டு விஜய் அவர்கள் தன்னுடைய கட்சியை கொண்டு வந்து பாஜகவோட ஒரு கூட்டணியில் இணைச்சார் அப்படின்னா அது அந்த கட்சிக்கு நல்லது, அவங்களோட சேர்ந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லதுன்றாங்க. எதுக்கு? உங்களுக்கு ஓட்டு சதவீதம் அதிகமாகும், உங்களுக்கு நல்லதுன்றாங்க. நாங்கள் ஏங்க நடுக்காலத்தில் சுடுகாட்டுக்கு போக போகிறோம்? அந்த கதை தான் இது. திமுகவுடைய கூட்டங்களுக்கு மதுபானங்களை கொடுத்து ஆட்களை கூட்டு வர்றது, குப்பை வண்டியில் ஏற்றி ஆட்களை கூட்டு வர்றது, இல்லை நீங்கள் அடுத்த வாரிசாக சொல்லக்கூடிய உதயநிதி அவர்களை யாராவது இது வரைக்கும் ஏன்பா திமுகவுடைய இளைஞரணி கூட்டத்தில் வந்து மதுபான பாட்டில் சாப்பாடு டேபிள் வச்சிங்க, இனிமேல் அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்கப்பா, அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணக்கூடாதுப்பான்னு ஒருத்தர் சொல்லி நீங்கள் பார்த்துருக்கீங்க? அப்படி சொன்னால் கூட்டம் வராமல் போயிடுச்சுன்னா திமுக தான் இன்றைக்கு தமிழ்நாட்டில் பாஜகவை வளர்க்கக்கூடிய வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்குது, மதப்பிளவாத அரசியலுக்கு இடம் கொடுத்துக்கிட்டு இருக்குது. இதையெல்லாம் தெரிஞ்சுதான் நாங்கள் சொல்கிறோம் திமுகவுடைய ஓனரே பாஜக தான் சொன்னோம். அவங்க ஃபாசிசம்னா நீங்கள் பாயசம்னு சொன்னோம். இப்போ வந்து செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து அதிமுகவில் இருக்கும்போது ஒரு ஊழல்வாத அமைச்சர் சொன்னது திமுகவில் வந்தோடனே பாட்டிலுக்கு மேலே 10 ரூபா வச்சு இன்னும் வந்து ஊழல்வாத தியாகியாக மாறிட்டார். கூட்டணி கட்சியான காங்கிரஸ் மேலேயே பெயிண்ட் ஊற்றுறான், பிஜேபி பி டீம்னு சொல்லி பெயிண்ட் ஊற்றுறான். ஏன் அப்படின்னா திமுக விட்டு அவன் போயிடக்கூடாது, போயிட போறாங்கன்னு தெரிஞ்சு போச்சு, அதனால திட்டி பாவம். போன மாசம் தான் கையை நம்மளை விட்டு போகாதுன்னாங்க, இன்னைக்கு மேடையில் பேசினோடனே என்ன பண்றதுன்னு தெரியல, பயம் வந்துருச்சு, நடுக்கம் வந்துருச்சு, உடனே ஒரு சுகர் பிபி மாத்திரம் எடுத்து போட்டுக்கிட்டு உடனடியாக அவங்க மேலேயும் பெயிண்ட்டை ஊத்து. இல்லை, திமுகவுடைய ஊழல்வாதத்தை எதிர்த்து தான் அரசியல் முக்கியமாக தாவேகா பண்ணுறதை நம்மளால் பார்க்க முடியும். அப்படிப்பட்ட இடத்துல காங்கிரஸ் போன்ற ஒரு கட்சி வந்து ஒரு தூய கட்சின்னு சொல்ல முடியும். எவ்வளவுலாம் கேவலமாக பேச முடியுமோ அவ்வளோ கேவலமாக தரம் கெட்டு பேசக்கூடிய ஒரு பேச்சாளரை இன்றைக்கு வரைக்கும் திமுக மேடை போட்டு கொடுத்து பேச வைக்குதுன்னா இவங்க அரசியல் மயப்படுத்தப்பட்டவர்களா? நாங்கள் பேசும்பொழுது ஒரு வார்த்தை கண்ணிய குறைவாக இருந்தால் கூட என் தலைவர் நாங்கள் கேள்வி கேட்பேன். ஆனால் அவங்க கட்சியில் ஒட்டுமொத்த பேர் கண்ணிய குறைவாக தான் பேசிட்டு இருக்காங்க. இனம், மதம், மொழி, பாலினம், பொருளாதாரம், இப்படி பிறப்பிடம் எதுவுமே எந்த விதமான பாகுபாடும் இல்லாமல் இந்த தமிழ்நாட்டில் எல்லாரும் ஒற்றுமையாக வாழணும். தலைவர் ஒவ்வொரு மாவட்டங்களுக்காக செல்லும் பொழுது தன்னெழுச்சியாக வர மக்கள் கூட்டத்தை பார்க்கும் பொழுது திமுகவுக்கு ஒரு மிகப்பெரிய பயம் வந்துருச்சு. ஏன்னா அவங்க பேஸ்மெண்ட்டே காலி ஆகிடுன்ற பயம் வந்துருச்சு. என்ன அப்படின்னா இன்றைக்கு இந்த கூட்டம் வந்து ஒரு கட்சிக்கு வரணும் அப்படின்னா இன்னைக்கு எந்த அரசியல் கட்சியினுடைய மூத்த தலைவர்கிட்ட பர்சனலாக பேசினாலும் சொல்லுவாங்க, இந்த கூட்டம் இன்றைக்கு ஒரு அரசியல் கட்சிக்கு வரணும் அப்படின்னா அவங்க 10,000 கோடி செலவு பண்ணுவோம், அந்த மக்களுக்கு பணம் கொடுத்தாங்க, சாப்பாடு கொடுத்தாங்க. இன்னும் ஒரு படி மேலே போய் திமுகவுடைய இளைஞரணி கூட்டத்தில் வந்து மதுபான பாட்டிலையும் சேர்த்து வச்சு கூப்பிடக்கூடிய சூழ்நிலை இருக்குது. கான்ஃபிடென்ட்டா இருங்க சார், நல்லதே நடக்கும் சார், வெற்றி நிச்சயம் சார். கலர் கண்ணாடி வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இருப்பவர் டிவி.கே. ரமேஷ் அவர்கள் இருக்கிறாரு. வணக்கம் ரமேஷ். வணக்கம். ரொம்ப சந்தோஷம் உங்களோட ஒரு காணொலியில் பேசுறது. கரூர் சம்பவத்தின் பிறகு இந்த கட்சி அப்படியே அடங்கிரும், ஒடுங்கிரும், அமைதியாயிரும் அப்படின்னு எதிர்பார்த்த மத்தியில் அதுக்கப்புறம் தான் இன்னும் வீரியம் அதிகமாக இருக்க மாதிரி இருக்கு. அதை எப்படி பார்க்குறீங்க? ஆக்சுவலாக தலைவர் தன்னுடைய மக்கள் சந்திப்பு நிகழ்வுகளை தொடங்குற வரைக்கும் வந்து இந்த ஒரு எழுச்சியை வந்து திமுகவை எதிர்பார்க்கல. அவங்க கொஞ்சம் அண்டர் எஸ்டிமேட் பண்ணி தான் வச்சுருந்தாங்க. ஆனால் தலைவர் ஒவ்வொரு மாவட்டங்களுக்காக செல்லும் பொழுது இந்த தன்னெழுச்சியாக வர மக்கள் கூட்டத்தை பார்க்கும் பொழுது திமுகவுக்கு ஒரு மிகப்பெரிய பயம் வந்துருச்சு. ஏன்னா அவங்க பேஸ்மெண்ட்டே காலி ஆகிடுன்ற பயம் வந்துருச்சு. என்ன அப்படின்னா இன்றைக்கு இந்த கூட்டம் வந்து ஒரு கட்சிக்கு வரணும் அப்படின்னா இன்றைக்கி எந்த அரசியல் கட்சியினுடைய மூத்த தலைவர்கிட்ட பர்சனலாக பேசினாலும் சொல்லுவாங்க, இந்த கூட்டம் இன்றைக்கு ஒரு அரசியல் கட்சிக்கு வரணும் அப்படின்னா அவங்க 10,000 கோடி செலவு பண்ணணும், அந்த மக்களுக்கு பணம் கொடுத்தாகணும், சாப்பாடு கொடுத்தாகணும். இன்னும் ஒரு படி மேலே போய் திமுகவுடைய இளைஞரணி கூட்டத்தில் வந்து மதுபான பாட்டிலையும் சேர்த்து வச்சு கூப்பிடக்கூடிய சூழ்நிலை இருக்குது. அப்போ தன்னெழுச்சியாக இது எதுவுமே இல்லாமல் ஒரு கூட்டம் இவருக்கு வந்து நிற்குது. இவர் வர்றதுக்காக பல மணி நேரம் காத்திருக்கிறாங்க, இவர் பேசுகிறத கேட்க காத்திருக்கிறாங்க. அப்படின்னும் பொழுது அதை எப்படியாவது தடுக்கணுன்ற ஒரு முடிவுக்கு திமுக வரும்பொழுது அத்தனை மாவட்டங்களை கடந்து வரும்பொழுது இந்த கரூரில் மட்டும் இந்த ஒரு பிரச்சனை நடக்குது. இந்த ஒரு
விரும்பத்தகாத ஒரு நிகழ்வு வந்து அங்கே நடக்குது. இது நம்ம எதிர்பார்க்கல. அதற்கு பிறகு வந்து பல்வேறு விமர்சனங்கள் தாவேகா மீது வைக்கப்பட்டுச்சு. என்ன அப்படின்னா, தாவேகாவை எப்படியாவது முடக்கிறணும் இந்த விஷயத்திலேயே, இதுக்கப்புறம் தாவேகா எந்திரிக்கவே கூடாது அப்படிங்கிறது வந்து அவங்களுடைய எண்ணமாக இருந்துச்சு. இல்லை, அவங்களோட எண்ணமாக இருந்துச்சுங்கிறத தாண்டி தாவேகா எந்திரிக்காதுன்னு தான் எல்லாருமே நினச்சாங்க. அதாவது என்ன அப்படின்னா, மக்கள் மீதான நம்பிக்கை தான். இன்றைக்கு ஒரு இன்சைட் ஒன்று சொல்கிறேன். தாவேகாவில் வந்து இந்த கரூர் மேட்டருக்கு பிறகாக திமுகவுடைய ஆளும் தரப்பு என்ன பண்ணா, தன்னுடைய ஸ்ட்ராட்டஜிக்கல் டீமை வச்சுக்கிட்டு பல்வேறு யூடியூப் சேனல்களையும் ஊடகவியலாளர்களையும் எல்லாரையும் கரூருக்கு அனுப்பி தாவேகாவுக்கு எதிரான விஷயங்களை வந்து வீடியோக்களாக போடணும் அப்படின்னு சொல்லி புஷ் பண்ணாங்க. ஆனால் அதுக்காக சென்றவர்கள் எல்லாருக்குமே என்னென்னா ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம். ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய மக்களே வந்து தாவேகாவுக்கு எதிராக பேசலை. மக்களுடைய மனநிலையும் இதில் ஏதோ ஒரு சதி நடந்திருக்கிறது, விஜய்க்கு எதிராக ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்குதுன்றதை நாங்கள் உணர்றோம் அப்படின்றது தான் அங்கே இருக்கக்கூடிய கரூர் மக்களுடைய கருத்தாகவே இருந்துச்சு. அப்போ இப்படிப்பட்ட ஒரு கருத்தை வந்து திமுகவை எதிர்பார்க்கல. ஆனால் அந்த மக்களை நம்பி தான் நாங்கள் பயணத்தை தொடங்கணும். நாங்கள் மக்கள் செல்வாக்கை நம்பி தான் பயணத்தை தொடங்கணும். அப்போ அந்த மக்கள் மீது வைத்த நம்பிக்கை தான் எங்களை மீண்டும் வந்து இந்த அளவுக்கு எழுந்து இப்போ மிக வீரியமாக இன்னும் முன்பை விட அதிகமாக வந்து இந்த திமுகவை எதிர்ப்பதற்கான வலிமையை எங்களுக்கு கொடுத்துருக்கு. கட்சி உள்ள இருக்கக்கூடிய அந்த கட்டமைப்பு அப்படிங்கிறது வந்து எந்த அளவுக்கு இதற்கு முன்னால் துவங்கப்பட்ட நடிகர்களின் கட்சியை விட தாவேகா வித்தியாசமாக நினைக்கிறீங்க? ஏன் நான் இதை கேட்குறேன் அப்படின்னா, நிறைய இடங்களில் வந்து இதற்கு முன்னாடி சரத்குமார் கட்சி ஆரம்பித்தார், கமலஹாசன் கட்சி ஆரம்பித்தார். அப்படி அதுலேருந்து ஆரம்பித்து வந்து நீங்கள் வந்து ஒரு ராமராஜ் வரைக்கும் அரசியலில் யாரெல்லாம் உள்ளே வந்திருக்காங்க நடிகர் துறையிலேருந்து அப்படின்ற மாதிரி பேசப்படுது. இதெல்லாம் காட்டியும் தாவேகா இன்னைக்கு வந்து கட்டமைப்பு ரீதியாக பார்க்கும்போது இவ்வளவு பெரிய வளர்ச்சியை பார்க்கும்போது ஒரு பிரம்மாண்டமாக இருக்குது. என்ன வித்தியாசம் பார்க்குறீங்க நீங்கள்? இப்போ நீங்கள் சொன்ன சரத்குமாராக இருக்கட்டும், நீங்கள் சொன்ன கமலஹாசனாக இருக்கட்டும், நீங்கள் சொன்ன ராமராஜனாக இருக்கட்டும், அவங்களாம் மாற்றத்திற்காக கட்சி ஆரம்பித்தவங்க. நாங்கள் முதன்மை சக்தியாக மாறுறதுக்காக கட்சி ஆரம்பிச்சிருக்கோம். அதுவே எங்களுடைய முதல் வலிமை. அதே போல் எல்லாரும் சொல்லுவாங்க, கட்சி ஆரம்பிச்சு 2 வருஷம் தான் ஆகுது, 2 வருஷம் தான் ஆகுது, நீங்கள் எப்படி ஆட்சியை பிடிக்க முடியும், என்ன கட்டமைப்பு இருக்குன்னு கேட்க. நாங்கள் தொடர்ந்து சொல்லிக்கிட்டு வரோம், இது 2 வருஷ கட்சி கிடையாது, இது 30 வருஷ கட்சி இது. ஏன்னா அவர் வந்து ஒரு சாதாரண ரசிகர் மன்றமாக அவருக்கு துவங்கி அந்த ரசிகர் மன்றத்தை நற்பணி மன்றமாக மாற்றணும், நற்பணி மன்றத்தை வந்து மக்கள் இயக்கமாக மாற்றணும். அந்த மக்கள் இயக்கத்தின் மூலமாக பல்வேறு சேவைகளை செஞ்சுருக்கிறோம். அந்த சேவைகள் செய்து அது மட்டும் இல்லாமல் ஊரக உள்ளாட்சி தேர்தலில் போட்டியிட்டு கிட்டத்தட்ட 120 இடங்களில் வந்து நம்முடைய தோழர்கள் வந்து சுயேட்சையாக நின்று வெற்றி பெற்றாங்க. இன்றைக்கும் வந்து புதுக்கோட்டையில் அண்ணன் ஃபர்வேஸ் அவர்கள் இருக்காரு, மாவட்ட செயலாளராக இருக்கிறாரு. அவர் அங்கே மாமன்ற உறுப்பினராக தேர்வாயிருக்காரு. நகர்ப்புற தேர்தலில் போட்டிட்டு இன்றைக்கும் அவர் மாமன்ற உறுப்பினராக இருக்கிறாரு. அப்போ இப்படி அவங்களுடைய சோசியல் சர்வீஸ் நலப்பணிகளை செஞ்சு தான் இன்றைக்கு அவர்கள் நிலத்தை பிடிச்சிருக்காங்க. அன்றைக்கு வந்து தலைவர் கட்சி ஆரம்பிக்கல, தலைவருடைய கொடியை பயன்படுத்தலை, தலைவர் பிரச்சாரம் பண்ணலை, தலைவர் ஓட்டு போடுங்கன்னு கேட்கல. ஆனால் நான் வந்து தலைவருடைய ரசிகர் மன்றத்தில் இருக்கிறேன், மக்கள் இயக்கத்தில் இருக்கிறேன், இங்கே வந்து நான் இத்தனை பேருக்கு சாப்பாடு போட்டிருக்கேன், இங்கே நான் தெருவை கூட்டி பெருக்கி சுத்தம் பண்ணியிருக்கிறேன், இங்கே வந்து இந்த பிரச்சனை நான் சரி பண்ணி கொடுத்துருக்கிறேன், கொரோனா காலகட்டத்தில் நான் உதவுறேன், நான் இந்த உதவிகள் பண்ணியிருக்கேன், வெள்ள பாதிப்பில் நான் உதவி இருக்கேன்னு சொல்லி தான் செய்த நலத்திட்ட பணிகளை வைத்தே அந்த 120 பேர் ஜெயிச்சாங்க. அப்படிதான் திரு பர்வேஸ் அவர்கள் ஜெயிச்சாரு. இன்றைக்கு அவர் உதாரணம். அப்போ இப்படிப்பட்ட ஒரு இடத்துல இருந்தால் நம்ம வரோம். அங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் இயக்கமாக இருக்கும் பொழுது இன்றைக்கு இருக்கக்கூடிய பிரதான கட்சிகள் நீங்கள் சொல்றீங்கல்ல, கம்பேர் பண்ணுறீங்க, திமுக அதிமுக கம்பேர் பண்ணுறீங்களா, இந்த கட்சிகள் இருக்கக்கூடிய அணிகள் எல்லாமே எங்களுடைய மக்கள் இயக்கத்திலே இருந்துச்சு. இன்றைக்கு நாங்கள் சொல்லக்கூடிய அந்த 28 அணிகளில் பெரும்பான்மையான அணிகள் மக்கள் இயக்கமாக இருக்கும்போதே இருந்துச்சு. அப்போ அந்த கட்டமைப்பு அங்கேயே உருவாயிடுச்சு. இன்னொன்று நீங்கள் சொல்கிறீங்களே, இன்னைக்கு பூத் ஏஜென்ட் போடுறாங்க, பூத் கமிட்டி மாநாடு நடத்துகிறாங்க, இதெல்லாம் பேசுகிறாங்கல்ல, மக்கள் இயக்கமாக இருக்கும்போதுலேருந்தே நாங்கள் பூத் கமிட்டி போட ஆரம்பிச்சிட்டோம். நானே போட்டு கொடுத்துருக்கேன். என்னுடைய நகராட்சியில், என் நகராட்சி முழுக்க அத்தனை வார்டுகளுக்கும் நான் பூத் கமிட்டி போட்டு கொடுத்துருக்கேன். அப்போ நாங்கள் மக்கள் இயக்கமாக இருக்கும்பொழுதே யார் யாரெல்லாம் எங்கள் பூத்தில் வேலை செய்யணும், யார் யாரெல்லாம் இங்கே இருப்பாங்கன்றது நாங்கள் அன்றைக்கே டிசைட் பண்ணி அன்றைக்கே நாங்கள் அந்த பூத்களுக்கான உறுப்பினர்களை நாங்கள் செலக்ட் பண்ணி கொடுத்தோம். இப்போ அரசியல் கட்சியாக மாறிய பிறகு அதை திரும்ப ரிஃபைன் பண்ணி அப்டேட் பண்ணி அந்த லிஸ்ட்டை நம்ம கொடுக்குறோம். அப்போ இந்த கட்டமைப்பு அங்கேயே தொடங்கிடுச்சு. உண்மையிலேயே சொல்ல போனால் இங்கே இருக்கக்கூடிய திமுக அதிமுகவை விட வலிமையான கட்டமைப்பு வார்டு லெவலில் கிளைக்கழகங்களில் தாவேகாவுக்கு இருக்கிறது. அவங்க அந்த பணிகளை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அதை வெளிப்படுத்துவதற்காக இன்றைக்கு வந்து ஊடகங்கள் தயாராக இல்லை. ஏன்னா ஊடகங்கள்ல இருந்து பெரும்பான்மையான ஊடகங்கள் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாஸ்கள் வந்து இன்னைக்கு வந்து ஆளும் கட்சிக்கு ஆதரவாக செயல்படக்கூடிய ஒரு சூழல் இருக்கு. அப்போ இன்றைக்கு இவர்கள் அந்த கட்டமைப்பக்கூடிய அந்த பிம்பம் இருக்கு பார்த்தீங்களா, அது வெறும் மாயை. அதை விட அதிகமான ஒரு கட்டமைப்பு, அதை விட ஒரு அதிகமான நிர்வாகிகளுடைய செல்வாக்கு இன்றைக்கு எங்களுக்கு இருக்கிறது. அதுதான் உண்மையான நிலவரம். கட்டமைப்பு அதை தாண்டி அடுத்த கேள்வி எங்கே வரும் அப்படின்னா, ஓட்டா மாறுமான்னு வரும். ஓட்டா மாறுமான்றதை தாண்டி இன்னைக்கு நிலவரம் எப்படி இருக்குது அப்படின்னா, இவங்களால ஓட்டுக்கள்லாம் வாங்கிட முடியும், ஆனால் வந்து வெற்றி சதவீதமாக அது மாறுமாங்கிற கேள்விங்கிற இடத்துலலாம் இப்போ இருக்குது என்ற ஒரு கேள்வி தாவேகா மீது வைக்க. சரி, வாக்குகள் வரும், ரசிகர்கள் வாக்களிப்பாங்க, மக்கள் ஏதோ ஒரு சில பகுதியினர் வாக்களிப்பாங்க, வெற்றியாளராக வர முடியுமா, இவர்கள் வந்து அந்த அளவுக்கு ஒரு பெரிய இடத்தை பிடிக்க முடியுமா அப்படின்ற கேள்விகளோ சந்தேகமும் இருந்தால் ஏன் ஆளும் திமுக தரப்பு தொடர்ந்து எங்களை மட்டுமே எதிர்த்துட்டு இருக்கிறீங்க? உங்கள் பிரதான எதிரி அதிமுகவை எதிர்க்க வேண்டியதானே?
அதிமுகவை பத்தி இப்ப பேசுறதே கிடையாது. இல்லை. அதிமுகவை பற்றி அவங்க பேசுறதே கிடையாது. எங்கே போனாலும் முதலமைச்சர் என்ன சொல்றாரு, புதுசாக வந்தவங்களாம் சிஎம் ஆகணும்னு ஆசைப்படுறாங்க. புதுசாக வந்தவங்கள பார்த்து நீங்கள் ஏன் சார் பயப்படுறீங்க? புதுசாக வந்தவங்கள பார்த்து ஏன் சார் அமைச்சர்கள் பயப்படுறாங்க? உங்களுக்கு இன்னொரு எக்ஸ்க்ளூசிவ் விஷயம் சொல்கிறேன். எனக்கு நேற்று வந்து ஒரு மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் ஒரு மக்களரங்கம் நிகழ்ச்சி நடக்குது. அந்த மக்களரங்கம் நிகழ்ச்சி ஆவடியில் நடக்குது. அப்போ அந்த ஆவடி நிகழ்ச்சிக்கு நான் செல்கிறேன். பல்வேறு கட்சியினர் வந்திருக்கிறாங்க. திமுகவை சார்ந்த கட்சியினர் வரல. அவங்க கட்சியினர் போல பேசக்கூடிய ஊடகவியலாளர்கள் வந்தாங்க. இந்த விஷயங்கள் நடக்குது. அங்கே நான் போய் பார்த்த ஒரு ஆச்சரியமான காட்சி என்னென்னா, முதல்ல அங்கே 100 பேர் தான் ஒரு கெப்பாசிட்டி இருக்கும். அதில் முதல்ல ஒரு 50 பேர் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் திமுக துண்டு போட்டு உட்காந்துருக்காங்க. முதல் வரிசையில் உட்காந்துருக்காங்க. சரி, ரைட். நானும் முதல்ல தொண்டர்கள் அப்படின்னு தான் நினச்சேன். நான் பேச என்னை பேசவே விடலை. அவ்வளோ கூப்பாடு, அவ்வளோ மிரட்டல்கள் எனக்கு. அங்கே நான் பேசிக்கிட்டு இருக்கும்போதே வந்து நேரடியாக மிரட்டல் கொடுக்குறான். நீ வெளியில் வா, நான் என்ன பண்ணுறேன் பாருன்னு மிரட்டல் கொடுக்குறான். நீ வீட்டுக்கு போய் சேர மாட்டேன்னு மிரட்டல் கொடுக்குறான். அப்புறம் எங்களுடைய மாவட்ட நிர்வாகிகள், எங்களுடைய மாவட்ட செயலாளர் திரு தென்றல் மணிகண்டன் அவர்களுடைய தலைமையில் அங்கே நம்முடைய பேச்சை கேட்பதற்காக தோழர்கள்லாம் வந்திருக்கும் போது, அப்போ வந்து அந்த விழா முடிஞ்ச உடனே அவங்க சொல்கிறாங்க, அந்த நிகழ்வு முடிஞ்ச உடனே, அண்ணே வந்திருந்தவங்களை வந்து உங்களை பார்த்து கை நீட்டி பேசுனது, இந்த மிரட்டினதெல்லாம் யார் தெரியுமாண்ணே? அவங்கெல்லாம் வந்து இங்கே இருக்கக்கூடிய கவுன்சிலர்ஸு, கிட்டத்தட்ட ஒரு 6 கவுன்சிலரு, ஒரு 5 பகுதி செயலாளர்னு சொல்லிட்டு திமுகவின் சார்பாக பேசக்கூடிய ஊடகவியலாளருக்கு ஆதரவாக வந்து உட்காந்துருக்கோம். கவுன்சிலருக்கு அங்கே மக்கள் பணி செய்யக்கூடிய வேலை இல்லை போல. இங்கே எஸ்ஏஆர் ஃபார்மில் அவ்வளோ பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு. அதை மீட்டெடுக்கக்கூடிய வேலைகள் கிடையாது அந்த நிர்வாகிகளுக்கு, அந்த பகுதி செயலாளருக்குலாம். அங்கே வந்து நான் பேசுவதை எதிர்க்கணும்னு வந்து உட்காந்துருக்கிறேன். அப்போ இந்த அளவுக்கு இன்றைக்கு ஒரு சாதாரண தொண்டனான என்னையே பார்த்து இன்னைக்கு திமுக கட்சி இவ்வளோ பயப்படுதுன்னா, அப்போ என் தலைவரை பார்த்து எந்த அளவுக்கு பயந்துருக்கிறாங்கன்னு பாருங்க. ஏன் பயப்படுறீங்க? புதுசாக வந்த கட்சி தானே, ஜெயிக்காத கட்சி தானே, உங்களுடைய பார்வையில் நாங்கள் தான் ஒன்றுமே இல்லையே, அப்புறம் ஏங்க நீங்கள் பயப்படுறீங்க? எதுக்கு இவ்வளோ வேலை செய்கிறீங்க? அப்போது உங்களுக்கு தெரியும் இந்த கட்சி மிகப்பெரிய ஒரு ஆளுமையாக உருவாகிட்டு இருக்குது. தலைவர் ஒரு மிகப்பெரிய ஆளுமையாக உருவாகிட்டு இருக்காரு. எப்படி புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் வந்து அனைவருக்குமான தலைவராக இருந்தார். அவரை வந்து நீங்கள் எந்த விதமான ஒரு கட்டத்துக்குள்ளேயுமே வந்து நீங்கள் வச்சிருக்க முடியாது. அவரை வந்து ஒரு மதத்திற்குள்ளாகவோ, ஒரு சாதியத்திற்குள்ளாகவோ, ஒரு இனத்திற்கான தலைவராகவோ, ஒரு மொழிக்கான தலைவராகவோ, இல்லை வந்து ஒரு மாநிலத்திற்கான தலைவராக கூட நீங்கள் அவர் வச்சிருக்க முடியாது. ஏன்னா நாடு முழுவதும் அவருக்கான ரசிகர்கள் இருந்திருக்காங்க, அவரை கொண்டாடி இருக்கிறாங்க. அப்போ அது போல தான் இன்றைக்கு நம்முடைய தலைவர் இருக்கிறாரு. இது தெரிஞ்சதுனால தான் எப்படி எம்ஜிஆர் அவர்கள் ஆட்சியில் இருக்கும்போது, எம்ஜிஆர் அவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு திமுக ஒரு உயிரோடு இருக்க வரைக்கும் ஆட்சிக்கு வர முடியலையோ, மறுபடியும் நமக்கு அந்த நிலைமை வந்துரும்டா, அப்போ நம்ம உள்ளேயே வரவிடக்கூடாது அப்படின்ற மனநிலையில் பல்வேறு நரேட்டிவ்ஸ் செட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதில் இதுவும் ஒன்று. இந்த வெற்றி வேட்பாளராக வர முடியுமா அப்படின்ற கேள்வி நான் கேட்டேன். அதன் தொடர் கேள்வியாக நான் என்ன நினைக்கிறேன்னா, ஒரு 2ஆம் இடத்த பிடிச்சா போதும். ஒரு தொகுதியில் வந்துட்டு இன்றைக்கி வந்து ஒரு திமுகவை தாண்டியோ இல்லை அதிமுகவை அடுத்தோ 2வது இடத்தையோ 3வது இடத்தையோ பிடிச்சாலே அது ஒரு பெரிய வெற்றி அப்படின்னு தாவேக்க பார்க்கும் மனநிலையில் இருக்குதா, இல்லை முதலிடம் தானே? எங்களை பொறுத்த வரைக்கும் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றுவது தான் எங்களுடைய நோக்கம். 2026 தேர்தலில் முதல்ல எங்களுடைய அரசியல் எதிரியான இந்த ஜனநாயகத்திற்கு விரோதமாக செயல்படுற திமுக ஆட்சியை வீட்டுக்கு அனுப்பணும். பண்ணையார் ஆட்சிக்கு முடிவு கட்டிட்டு மக்களாட்சியை அவங்க கொண்டு வரணும். இதற்கு தான் நாங்கள் போராடுறோம். நாங்கள் 2வது இடத்துக்கோ 3வது இடத்துக்கோ போட்டி போடுறதா இங்கே வரல. நாங்கள் மாற்று கட்சியே கிடையாது. அதனால தான் நாங்கள் சொல்கிறோம், எல்லா அரசியல் கட்சியும் நாங்கள் மாற்றுன்னு வந்தாங்க பார்த்தீங்களா, அந்த மாற்றுலாம் இன்றைக்கி எங்கே இருக்குன்னா எல்லா மாற்றும் போய் திமுகலே போய் கரைஞ்சிருச்சு. நாங்கள் அந்த மாற்று கிடையாது. நாங்கள் அதனால் தெளிவாக சொல்கிறோம், நாங்கள் மாற்று சக்தியே கிடையாது, நாங்கள் முதன்மை சக்தின்னு சொல்கிறோம். ஏன் நாங்கள் முதன்மை சக்தின்னு சொல்கிறோம்னா, இந்த ஆட்சியாளர் தூக்கிட்டு அந்த இடத்துல நாங்கள் மக்கள் ஆட்சி கொடுக்கணும், நாங்கள் ஜனநாயக முறைப்படி ஒரு ஆட்சியை கொடுக்கணும். இவங்களை போல போலி வாக்குறுதிகள் கொடுத்து ஏமாற்றக்கூடாது, பொய் சொல்லி ஆட்சிக்கு வரக்கூடாது, மக்களை வந்து இது பண்ணக்கூடாது, ஏமாற்றி பிழைச்சிக்கிட்டு ஒரே ஒரு குடும்பம் வாழ்ந்துட்டு இருக்குதுங்க. கோபாலபுரன்ற ஒரு குடும்பம் வாழ்றதுக்காக ஒட்டுமொத்த குடும்பத்தையும் நீ காலி பண்ணிட்டு இருக்கிறாங்க தமிழ்நாட்டில். இளைஞர்கள் பாதிக்கப்படுறாங்க, பெண்கள் பாதிக்கப்படுறாங்க, ஒவ்வொரு குடும்பமும் பாதிக்கப்படுது. அப்போ அந்த கோபாலபுரம் குடும்பம் வாழ்றதுக்காக நீ ஒட்டுமொத்த குடும்பத்தையும் அழிப்பண்ணா பார்த்துட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்க முடியுமா? உங்களை அழிக்கிறது தானே அப்போ எங்களுடைய வேலை. அப்போ இந்த அரசியல் அதிகாரத்தை உங்களை தூக்கி எறிகிறதுக்காக தான் நாங்கள் வந்திருக்கோமே தவிர்த்து 2வது இடத்துக்கு 3வது இடத்துல நாங்கள் வரல. நாங்கள் உங்களை தூக்கி எறிஞ்சிட்டு ஆட்சி அதிகாரத்தை கைப்பிடிக்க நாங்கள் வந்திருக்கோம். இல்லை முதல் எலெக்ஷன் அப்படிங்கிறனால வந்துட்டு முதல் எலெக்ஷன்லேயே சிஎம்ங்கிறத தாண்டி ஒரு அங்கே தான் நீங்கள் போய் நிற்கணும்னு நான் சொல்ல வரலை. அந்த இடத்துக்கு ஆசைப்பட்டு ஒரு 2ஆம் இடமோ 3வது இடத்தையோ பிடிச்சி முதல் எலெக்ஷன்லேயே ஒரு 20-25% வாக்குகளை தொட்டாலே 2031 எலெக்ஷனில் சிஎம் அப்படின்னு. இந்தியா முழுக்க பல்வேறு மாநிலங்களில் முதல் தேர்தல்லையே முதலமைச்சரானவருடைய வரலாறு நிறைய இருக்குது. சொல்ல முடியுமா? ஏன் இல்லை, என்டிஆர் அவர்களை எடுத்துக்கோங்க. இன்றைக்கி ஆந்திராவில் என்டிஆர் அவர்கள் எப்படி வந்தார், இன்றைக்கி ஆம் ஆத்மி கட்சி எப்படி வெளியில் ஆட்சிக்கு அதிகாரத்துக்கு வந்தது, எல்லாருமே கட்சி ஆரம்பித்து முதல் தேர்தலில் வந்து ஆட்சி அதிகாரத்தை பிடிச்சவங்க தான். அப்போ இது போல் எதிர்காட்டுகள்லாம் இருக்குது. அப்போ ஏன் நீங்கள் வந்து தாவேக்கா வர முடியாதுன்னு நினைக்க போகிறோம்? நாங்கள் முதல் தேர்தலாக இருந்தாலுமே அந்த ஆட்சியை கைப்பற்றுறது தான் எங்கள் நோக்கம். அதை நாங்கள் செய்வோன்னு சொல்கிறோம். தனித்து நின்றாலும் நாங்கள் ஜெயிப்போன்னு சொல்கிறோம். திமுக போல் 10 கட்சி 12 கட்சியை கூட்டணியில் வச்சுக்கிட்டு
நாங்கள் வந்து கூட்டணி கணக்கு வெறும் அரித்மெட்டிக் கால்குலேஷன் வச்சுட்டு நாங்கள் ஆட்சிக்கு வர ஆட்கள் கிடையாது. மக்களை வச்சு நாங்கள் ஆட்சிக்கு வரோம்னு நினைக்கிறோம். மக்கள் நாங்கள் ஆட்சிக்கு வரோம்னு நினைக்கிறாங்க. அந்த நம்பிக்கையில் தான் நாங்கள் பேசிக்கிட்டு இருக்கோம். விஜய் அவர்கள் வந்து மதுரை மாநாட்டில் சொல்லியிருந்தாரு, மதுரை தெற்கு விஜய், மதுரை மத்தி விஜய் அவர்னு சொல்லியிருந்தாரு. அது வந்து இதற்கு முன்னாடி வந்து ஜெயலலிதா அவர்களும் இந்த மாதிரி தான் வந்து தன்னுடைய முகத்தை வந்து வச்சு இது பண்ணாங்க அப்படின்ற மாதிரி விஷயங்கள். இன்றைக்கி தொடர்ந்து நம்ம நிறைய பார்க்கும்போது அதிமுகவின் சாயல் அதிகமாக தாவேக்காவில் இருப்பதை பார்க்க முடியுது. எம்ஜிஆர் அவர்களை தொட்டு பேசுகிறதாக இருக்கட்டும், உள்ளே வந்த செங்கோட்டையன் இன்று வரைக்கும் வந்து அம்மையார் ஜெயலலிதா அவருடைய ஃபோட்டோவை வந்து வச்சிருக்கிறதாக இருக்கட்டும், சொன்னார்களே செய்தீர்களா அப்படின்னு சொல்லி விஜய் அவர்கள் பேசுது. ஸோ அதாவது இது டிஎம்கே வெர்சஸ் டிவிகேன்ற வார்த்தையை சொல்கிறது மட்டும் இல்லாமல் எல்லா வகையிலையுமே வந்துட்டு ஒரு ஏடிஎம்கேவோட கம்ப்ளீட் ரீப்ளேஸ்மெண்ட்டாக இன்னைக்கு டிஎம்கே வெர்சஸ் டிவிகேன்னு மாற்றினது வந்து ரொம்ப கான்சியஸாக விஜய் அவர்கள் பண்ணுற ஒரு விஷயமா? அதாவது இன்றைக்கு வந்து அதிமுகவில் இருக்கக்கூடிய தொண்டர்களுக்கே அந்த கட்சியின் மேலே நம்பிக்கை கிடையாது. ஏன் அப்படின்னா இன்றைக்கி புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் சொன்னதையோ அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் சொன்னதையோ அந்த கட்சியினர் இன்றைக்கு ஃபாலோ பண்ணுறாங்களா? அவர்களோட நிலைப்பாடு எப்படி இருந்துச்சு? அவங்க இருக்கும்போது அந்த கட்சியினுடைய வலிமை என்னவாக இருந்தது? இன்றைக்கு அந்த கட்சியில் அந்த வலிமை இருக்கிறதா அப்படின்றத நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் சொன்னாங்க, பாஜகவோட ஒட்டும் கிடையாது உறவும் கிடையாதுன்னு சொன்னாங்க. கடைசி வரைக்கும் அதை கடைபிடிச்சாங்க. இன்றைக்கு அதை கடைபிடிக்கிறாங்களா? ஒரு எலெக்ஷனில் கூட்டணி வைக்கிறாங்க, அடுத்த எலெக்ஷனில் கூட்டணி முடிக்கிறாங்க, திரும்பவும் கூட்டணி வைக்கிறாங்க. அப்போ அந்த தொண்டர்களுக்கே அந்த மனநிலை மாறுகிறது. இன்னொன்று, எங்களுடைய கொள்கை தலைவர்கள் நாங்கள் 5 பேரை சொல்கிறோம். நாங்கள் தந்தை பெரியாரை சொல்கிறோம், அம்பேத்கரை சொல்கிறோம், காமராஜரை சொல்கிறோம், வேலுநாச்சியாரை சொல்கிறோம், அஞ்சலி அம்மாவை சொல்கிறோம். இவங்க எங்களுடைய கொள்கை தலைவர்கள். அதே சமயத்தில் எம்ஜிஆரையும் அண்ணாதுரை அவர்களும் நாங்கள் என்ன சொல்கிறோம்? இவங்க 2 பேருடைய அரசியல் அணுகுமுறையை நாங்கள் எடுத்துக்கிறோம்னு சொல்கிறோம். இல்லை, அதாவது ஆரம்பத்திலே வந்து திராவிடமும் தமிழ் தேசியமும் ஒன்று அப்படிங்கிறத முதல் மீட்டிங்லேயே முதல் ஆரம்பத்திலே வந்து சொல்லிட்டாரு விஜய் அவர்கள். அவர் அதை சொல்லலை. அது வந்து நாம் தமிழர் கட்சியினுடைய புரிதல் இல்லாமல் யாருக்கு அவங்க சொல்லிக்கிட்டு இருக்கிறது. அவர் எந்த இடத்துலையுமே திராவிடமும் தமிழ் தேசியமும் ஒன்றுன்னு அவர் சொல்லலை. தமிழ்நாட்டின் 2 கண்கள் அவர் பேசும்பொழுது என்ன சொல்றாரு அப்படின்னா தெளிவாக சொல்றாரு, திராவிடமும் தமிழ் தேசியம் இந்த மண்ணின் 2 கண்களாக இருந்திருக்குது என்ற அளவில் அந்த 2த்தையும் நான் வந்து இந்த மண்ணிற்கு பங்காற்றிய விதத்தில் நான் ஒன்றா பார்க்குறேன், அந்த பங்களிப்பை நான் மதிக்கிறேன், இது என்னுடைய கருத்து அப்படின்னு சொல்கிறாரு. அதோட அவர் முடிச்சுக்கிறாரு, திராவிடமும் பங்காற்றியிருக்கு தமிழ் தேசியமும் பங்காற்றியிருக்கு, அந்த பங்காற்றுதலை நான் ஒரே மாதிரி தான் பார்க்குறேன், அந்த பங்களிப்பை நான் மதிக்கிறேன், அவ்வளவுதான் கருத்து சொன்னார். அதற்காக நான் திராவிடம் நான் தமிழ் தேசியம்னு அவர் எங்கேயும் சொல்லலை. அதே போல் இந்த 2மே ஒன்றுன்னு அவர் சொல்லலை. இது வந்து நாம் தமிழர் கட்சியினர் சரியான புரிதல் இல்லாமல் எதிர்க்கணுன்ற காரணத்துக்காக எதிர்த்த விஷயம். புரியுதுங்களா? இதுதான் நடந்துச்சு. ஆனால் நாங்கள் மிக தெளிவாக மதச்சார்பற்ற சமூக நீதி எங்களுடைய கொள்கைகள் அப்படின்னு நம்ம சொல்லி தான் உள்ளே வந்தோம். அதன் அடிப்படையில் நம்ம கொள்கைகளை நம்ம வகுத்தோம். இதுதான் நம்ம வந்து சொல்ல வேண்டியது. இங்கே வந்து அண்ணாவையும் எம்ஜிஆர் அவர்களையும் நம்ம எடுத்ததற்கான காரணம் அவர்களுடைய தேர்தல் அணுகுமுறை. என்ன தேர்தல் அணுகுமுறை? அண்ணா அவர்கள் தன்னுடைய முதல் வெற்றியை திமுகவை ஆரம்பிக்கும் போது எதற்காக ஆரம்பித்தார் அப்படின்னா, நாடு முழுவதும் காங்கிரஸ் என்ற ஒரு கட்சி மிக பெரிய அளவில் வலிமை வாய்ந்த கட்சியாக இருக்கிறது, ஒரு அதிகாரமிக்க கட்சியாக இருக்கக்கூடியது, எல்லா இடங்களிலும் அதிகாரம் படைத்த கட்சியாக இருக்கிறது, மாநில சுயாட்சியை நசுக்கக்கூடிய வகையில் செயல்படுறதாக இருந்துச்சு, மாநில உரிமைகளை பறிக்கக்கூடிய இடத்துல இருந்துச்சு, இந்தியை திணிக்கக்கூடிய தமிழ் மொழி அழிக்கக்கூடிய இடத்துல அந்த வேலைகள் செய்யும் பொழுது அதை மீட்டெடுப்பதற்கு, மாநில சுயாட்சியை மீட்டெடுப்பதற்கு ஒரு மக்களாட்சியை நிறுவனம் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாதுரை அவர்கள் என்ன பண்ணுறாருன்னா திமுகவை நிறுவுறாரு, ஆட்சிக்கு வராரு, அந்த மக்களாட்சியை நிறுவுறாரு. அடுத்தது கலைஞர் அவர்கள்கிட்ட அந்த கட்சி போனதற்கு பிறகு அது ஊழல் கட்சியாக மாற ஆரம்பிக்குது. அப்போ ஊழல் குற்றச்சாட்டுகள் வருது. எம்ஜிஆர் அவர்கள் அந்த ஊழல் குற்றச்சாட்டுகளை கேள்வி கேட்கிறாரு. அப்போ அதற்கு பதில் இல்லாமல் அவர் அந்த கட்சியிலிருந்து வெளியில் வரும்பொழுது அதிமுகன்ற ஒரு கட்சியை ஆரம்பித்து எம்ஜிஆர் அவர்கள் அந்த ஊழலை எதிர்த்து போராடுறாரு. அப்போ அந்த ஊழலுக்கு எதிராக இருக்கக்கூடிய எம்ஜிஆர் அவர்கள் ஊழல்வாத திமுகவை வந்து எப்படியாவது வீழ்த்தணும்னு சொல்லிட்டு ஒரு மாபெரும் சக்தியை திரட்டி அவர் ஒரு தேர்தல் அணுகுமுறையை வைத்து அந்த தேர்தலில் ஜெயிக்கிறாரு, முதலமைச்சராகிறார். அவர் உயிரோடு இருக்க வரைக்கும் திமுகவால் ஆட்சிக்கு வர முடியல. அப்போது இன்றைக்கும் அந்த நிலைமை இருக்குது. அந்த சேம் சினாரியோ இன்றைக்கு இருக்குது. என்ன அப்படின்னா, நாடு முழுவதும் வலிமை வாய்ந்த ஒரு கட்சியாக, மதப்பிளவாதம் செய்யக்கூடிய ஒரு கட்சியாக இன்றைக்கு பாஜக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இன்றைக்கும் அதே திமுக ஒரு ஊழல்வாத கட்சியாக இருக்கிறது, முன்பை விட அதிக அளவு ஊழல்வாத கட்சியாக இருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் ஊழல்வாதிகளெல்லாம் கட்சிக்குள்ள சேர்த்து வச்சுக்கிட்டு தியாகின்னு பேசக்கூடிய ஒரு கட்சியாக இன்றைக்கு திமுக இருக்கிறது. அப்போ இந்த சினாரியோ திரும்பவும் இன்றைக்கு உருவாயிருக்கிறது. அப்போ 2026 ஒரு சேர இந்த இருவரின் அணுகுமுறையை நாங்கள் எடுத்துக்கிட்டு கொள்கை எதிரியும் அரசியல் எதிரியும் வீழ்த்துவோம்னு நம்ம சொல்கிறோம். இந்த தேர்தல் அணுகுமுறையை தான் நம்ம எடுத்துருக்குமே தவிர்த்து அவங்களை நம்ம வந்து மொத்தமாக நாங்கள் எங்களுடைய கொள்கை தலைவர்களாக நம்ம அப்படி சொல்லலை. ஆனால் இதை இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இவர் எம்ஜிஆர் எடுத்துட்டாரு, அண்ணாவை எடுத்துட்டாரு, அதனால அதிமுகவோட சாயல் வருது அப்படின்னு பேசுகிறாங்க. எம்ஜிஆர் அனைவருக்குமான தலைவராக தான் இருந்தார். அவர் யார் வேணாலும் பயன்படுத்தலாம். அண்ணாவும் அனைவருக்கான தலைவராக தான், அவர் யார் வேணாலும் பயன்படுத்தலாம். எல்லா தலைவர்களிடமே நல்லது இருக்கும், நல்லது இருக்கும். ஐயா கலைஞர் அவர்கள்ட்ட நல்லது இருக்கும், அவர்கிட்டையும் நல்லது இருக்கும். அம்மையார் ஜெயலலிதா நல்ல விஷயங்கள் இருக்கும், அவர்கிட்ட தவறான விஷயங்கள் இருக்கும், இல்லை வந்து நம்ம குற்றம் சாட்டக்கூடிய விஷயங்கள் இருக்கும். அப்போது அந்த நல்லதை தள்ளிட்டு நாங்கள் நல்லதை மட்டும் பேசுகிறோம். இன்னும் மறைந்து போன தலைவர்களை பற்றி நாங்கள் அதற்கு விமர்சனம் பண்ண தயாராக இல்லை. ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே நீங்கள் பேச வச்சிங்கன்னா அதையும் பேச வேண்டிய சூழல் வரும்.
அப்போ நல்லதை மட்டும் நாங்கள் எடுத்துக்கிறோம்னு சொல்கிறோம், அவ்வளோதான். இப்போ காங்கிரஸோட கூட்டணி இன்டாக்டாக முடிவு ஆயிடுச்சா ஆகலையா? ஏன்னா இந்த கிறிஸ்மஸ் நல்லிணக்க மாநாடு அப்படின்றத பார்க்கும்போது அதில் வந்துட்டு திருச்சி வேலுசாமி அவர்கள் பேசியதெல்லாம் பார்க்கும்போது புரிஞ்சவங்க புரிஞ்சுக்கங்க அப்படின்ட்டாரு. கிட்டத்தட்ட தலைமை தரப்புலேருந்து ராகுல் காந்தி தரப்புலேருந்து மத்தியில் இருந்தோ இல்லை வந்து தமிழ்நாடு காங்கிரஸ் தரப்புலேருந்தோ எந்த ஒரு அறிக்கையுமே இன்னும் வரல. ஆனாலுமே நடக்கிற செயல்கள்லாம் பார்க்கும்போது இதுக்கிட்ட சொல்லலைங்க, ஆனால் கிட்டத்தட்ட அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி இருக்கு. நான் அதுதான் முதலே சொன்னேன். இந்த திமுக வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கூட்டணி கட்சியினுடைய உழைப்பெல்லாம் சுரண்டுது. 234 தொகுதிகளிலும் கூட்டணி கட்சியை பிரச்சாரம் பண்ணணும். காங்கிரஸ் பிரச்சாரம் செய்யணும், பிசிக பிரச்சாரம் செய்யணும், கம்யூனிஸ்ட் கட்சிகள் பிரச்சாரம் செய்யணும், திமுகவை ஜெயிக்க வைக்கிறதுக்கு அவங்க போய் எல்லா வேலைகளும் செய்யணும், எல்லாமே அவங்க செய்யணும், அவங்க தொண்டர்கள் செய்யணும். ஆனால் ஆட்சி அதிகாரம் வரும்போது திமுக மட்டும்தான் இருக்கும். திமுகவோட மன்னராட்சி மட்டும்தான் இருக்கும். கோபாலபுரம் குடும்பம் மட்டும்தான் முதலமைச்சர் ஆகணும். அதுலேயும் கோபாலபுரத்து ஆண் வாரிசுகள் மட்டும்தான் முதலமைச்சர் துணை முதலமைச்சர் ஆக முடியும். பெண் வாரிசுகளுக்கு அங்கே இடம் கொடுக்க மாட்டாங்க. கடை சமத்துவம் வர பேசுவாங்க. அப்போ இப்படிப்பட்ட ஒரு சூழலில் அந்த ஆட்சி நடந்துகிட்டு இருக்குது. இதற்கு எதிரான மனநிலையில் தான் நம்ம தலைவர் முதல் மாநாட்டிலே சொல்கிறாரு, ஆட்சி அதிகாரத்தில் பங்குன்ற விஷயத்தை முன்வைக்கிறாரு. உண்மையிலே சொல்ல போனால் 50 ஆண்டு காலமாக இதெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்த கட்சிகள் இவங்க தான். கூட்டணியில் இருந்துக்கிட்டு அண்ணன் திருமாவளவன் அவர்கள்லாம் ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குன்னு பேசியிருக்கிறாரு. ஆனால் இன்றைக்கு அதை வாய் வார்த்தையில் கூட சொல்ல தயாராக இல்லாத திமுக கூட தான் அவங்க கூட்டணியில் இருக்கிறாங்க. அப்போ கூட்டணி கட்சிகளுக்கு அந்த அதிருப்தி இருக்குது. நம்ம தலைவர் அதை முன்வைக்கிறாரு. அப்போது இன்றைக்கு காங்கிரஸில் இருக்கக்கூடிய தொண்டர்களாக இருக்கட்டும், இல்லை மாற்றுக் கட்சியினுடைய தொண்டர்களாக இருக்கட்டும், எல்லாருமே ஏன் நம்முடைய தலைவர் ஏன் அதிகாரத்துக்கு வரக்கூடாது, நம் கட்சியினுடைய பொறுப்பாளர்கள் ஏன் வந்து அதிகாரத்துக்கு வரக்கூடாது, ஏன் அமைச்சர் ஆகக்கூடாது, ஏன் துணை முதலமைச்சர் ஆகக்கூடாது, ஏன் நம்முடைய தலைவர்களுக்கு அது இல்லையான்னு சிந்திக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த சிந்தனையின் வெளிப்பாடு, இன்றைக்கு இருக்கக்கூடிய அந்த இளையோர்களினுடைய வெளிப்பாடு, அந்த கட்சியினுடைய தொண்டர்களின் வெளிப்பாடு தான் இவர்களை தாவேகாவை நோக்கி தள்ளுது. அப்போ இவர்கள் விருப்பப்படுறாங்க, தாவேகாவையா நம்ம ஏன் தாவேகா கூட போய் சேரக்கூடாது, நம்ம ஏன் ஒரு மாற்றத்தை உண்டாக்கக்கூடாது, ஏன் நம்மளும் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வகிக்கக்கூடாது அப்படிங்கிறத இன்றைக்கு எல்லா கட்சிகளும் யோசிக்க ஆரம்பிச்சிருச்சு. அப்போ இந்த கூட்டணி கணக்கை வச்சு தானே நீங்கள் ஒரு நாள் ஊரை ஏமாற்றிட்டு இருந்தீங்க, எலெக்ஷனில் ஜெயிச்சுக்கிட்டு இருந்தீங்க, சுரண்டிக்கிட்டு இருந்தீங்க. அந்த கூட்டணி கணக்கு மாறும், எலெக்ஷனில் 0 ஆகும். எந்த கூட்டணியை நம்பி நீ 2026 தேர்தலை சந்திச்சு ஜெயிச்சிடலாம்னு நினைச்சீங்களோ அந்த கூட்டணி கணக்கை நான் உடைப்பேன்னு என் தலைவர் சொன்னார். அது நடக்கும். பல கட்சிகளுக்கு ஆசை இருக்கலாம் தாவேகாவோட சேரணும்னு. என்ன சொல்கிறாங்கன்னா தாவேகா கூட சேரணுன்ற ஆசை வந்து பல கட்சிகளுக்கும் பல அரசியல்வாதிகளுக்கும் இருக்குது. ஆனால் தாவேகா ரொம்ப தேர்ந்தெடுத்து சரியான நபர்களை மட்டும்தான் தன்னோட இணைச்சிக்குது. ஒரு இப்போ வந்து ஒரு ஃபெலிக்ஸ் அவர்களை இணைக்கிறதுக்கு முன்னாடியாக இருக்கட்டும், இல்லை நாஞ்சல் சம்பத் அவர்கள், இல்லைமே பல பேரை இணைக்கிறதுக்கு முன்னாடி அவர்களை பற்றின ஒரு பேக்ரவுண்ட் செக்லாம் நிறைய விஷயங்களை பண்ணி அதுக்கப்புறம் தான் வந்து தாவேகா எடுத்துக்கிறதாக சொல்கிறாங்க. அது உண்மையா? எல்லாரை பற்றியும் நம்ம பார்க்குறோம். நம்ம கட்சியில் சேரக்கூடிய எண்ணத்தில் வர்றவங்க எல்லாரையுமே யாருன்னு பார்க்குறோம், அவங்களுடைய பணிகள் என்னென்னு பார்க்குறோம், அவங்க எந்த இடத்துலேருந்து வர்றாங்கன்னு பார்க்குறோம். இன்னொன்று முக்கியமாக நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்னென்னா, எங்களுடைய கட்சிக்கு இருக்கக்கூடிய கொள்கைகள், எங்கள் தலைவருக்கு இருக்கக்கூடிய விஷன் என்ன, எங்களுக்கு இருக்கக்கூடிய நோக்கம் என்ன, நாங்கள் எதற்காக அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறோம், இங்கே வந்தால் இதுதான் செய்ய முடியும், இதெல்லாம் செய்ய முடியாது. இப்போ வந்து செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து அதிமுகவில் இருக்கும்போது ஒரு ஊழல்வாத அமைச்சர் சொன்னது திமுகவில் வந்தோடனே பாட்டிலுக்கு மேலே 10 ரூபா வச்சு இன்னும் வந்து ஊழல்வாத தியாகியாக மாறிட்டார். அப்போ அப்படியெல்லாம் இங்கே செயல்பட முடியாது. இங்கே வந்தீங்கன்னா நாங்கள் மக்களுக்காக தான் வந்திருக்கோம், மக்களாட்சிக்காக தான் வந்திருக்கோம், ஊழலுக்கு எதிராக தான் வந்திருக்கோம், மதப்பிளவாதிக்கு எதிராக தான் வந்திருக்கோம். இதற்கு கட்டுப்பட்டு இங்கே நடந்தால் மட்டும்தான் எங்கள் கட்சிக்குள்ள வர முடியும். அப்போ எங்கள் தலைவர் இதை உறுதிப்படுத்துகிறாரு. அப்போ இப்படிப்பட்ட நபர்களை பார்த்து தான் நம்ம தேர்வு செய்கிறோம். கூட்டணியுமே அப்படி தான் இருக்கும். எங்கள் தலைவரை நோக்கி கூட்டணின்னு வந்தாங்கன்னா எங்களுடைய கொள்கைகள், கோட்பாடுகள், செயல் திட்டங்களை ஏற்று ஆட்சி அமைக்கும் அப்படின்ற எண்ணங்களில் வந்தால் மட்டும்தான் கூட்டணி அமையும். இது எங்கள் தலைவர் தெளிவாக இருக்கிறது. அந்த வகையில் பார்க்கும்போது காங்கிரஸ் ஒரு கூட்டணி அமைக்கிறதுல தாவேகாக்கு உடன்பாடு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? நாங்கள் ஏற்றுக்கொள்ள தயார். அவங்க வந்து எங்களுடைய கொள்கைகள், சித்தாந்தங்களை ஏற்றுக்கொண்டு வரணும், எங்களுடைய செயல் திட்டங்களை ஏற்றுக்கொண்டு வரணும். நாங்கள் இந்த மக்களுக்காக என்னெல்லாம் செய்ய போகிறோம்னு சொல்கிறோமோ அதை செய்வதற்கு அவங்க தயாராக வரணும். இல்லை, திமுகவுடைய ஊழல்வாதத்தை எதிர்த்து தான் அரசியல் முக்கியமாக தாவேகா பண்ணுறதை நம்மளால் பார்க்க முடியுது. அப்படிப்பட்ட இடத்துல காங்கிரஸ் போன்ற ஒரு கட்சி வந்து ஒரு தூய கட்சின்னு சொல்ல முடியுமா? இன்றைக்கு அந்த கட்சி ஏற்கனவே என்னென்ன தவறுகள் செஞ்சுருக்கிறாங்களோ அந்த தவறுகளுக்கெல்லாம் தான் மக்கள் ஏற்கனவே பாடம் கொடுத்துருக்குறாங்க. இன்றைக்கு ஆட்சி அதிகாரத்தை அவங்க கிடையாது. இன்றைக்கு அவங்களால பெருசாக வந்து நாடு தழுவிய அளவில் பெருசாக வந்து எந்த விதமான வெற்றியும் பெற முடியல. அப்போது ஏற்கனவே அவர்கள் என்னென்னலாம் மிஸ்டேக்ஸ் பண்ணியிருக்காங்களோ அதற்கு மக்கள் தீர்ப்பு கொடுக்குறாங்க. மக்கள் தீர்ப்பை விட மிகப்பெரிய தீர்ப்பு இங்கே கிடையாது. அதை மக்கள் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அவர்களுக்கு எதிராக தான் நாங்கள் செய்ய போகிறோம், அவங்க செஞ்சதெல்லாம் நாங்கள் செய்ய மாட்டோம், அதை விட வந்து நாங்கள் மக்களுக்கு நல்லாட்சி கொடுப்போம்னு வந்துட்டு இன்றைக்கு இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் அதை விட மோசமான ஒரு ஆட்சி கொடுக்கும்பொழுது நம்ம அதை கேள்வி கேட்கிறோம். நம்ம யாரையுமே வந்து என்ன சொல்கிறோன்னா, நீங்கள் காங்கிரஸ் சேர்த்துக்கிறதுனால உடனே வந்து நீங்கள் எப்படி ஊழலை ஒழிப்பீங்க, காங்கிரஸ் நீங்கள் மற்ற கட்சியை சேர்க்கறதுனால எப்படி வந்து ஊழலை ஒழிப்பீங்க அப்படின்ற கேள்வி என்ன அப்படின்னா மிக தெளிவாக நம்ம சொல்கிறோம். என்னென்னா, இன்றைக்கு வந்து திமுகவை போல் அதிமுகவில் வந்து ஊழல் செஞ்சுட்டு இன்றைக்கு திமுகவில் அதை விட மிகப்பெரிய ஊழல்வாத தியாகியாக மாறுற அளவுக்கு எங்கள் தலைவர் வேடிக்கை பார்க்க மாட்டார்.
அதை எங்கள் தலைவர் செய்ய மாட்டார். அதை வந்து மு க ஸ்டாலின் அவர்கள் செய்யலாம். ஏன்னா அவருக்கு கட்சிக்குள்ளே இருக்கக்கூடிய கஞ்சா வியாபாரி அவருக்கு தெரியாது. கட்சிக்குள்ளே கஞ்சா வியாபாரி வச்சுருப்பாங்க அயலகாணியில். நேஷனல் லெவலில் இன்டர்நேஷனல் லெவலில் வந்து ட்ரக் மாஃபியா பண்ணுவாங்க. அதுவே மு க ஸ்டாலின் தெரியாது. அப்படிப்பட்ட தலைவர் எங்கள் தலைவர் கிடையாது. அப்போ எங்களுடைய கூட்டணின்னு வந்தீங்கன்னா, எங்களுடைய ஆட்சி அதிகாரத்தில் பங்கு பெற்று இருந்தாங்கன்னா, அங்கே நாங்கள் என்ன நினைக்கிறோமோ, என்ன திட்டங்களை வச்சுருக்கிறோமோ, என்ன கொள்கையை நாங்கள் ஃபாலோ பண்ணுறோமோ அதை எல்லாரும் செஞ்சு தான் ஆகணும். அதுலேருந்து துளி கூட விலக முடியாத அளவு தான் எங்கள் கூட்டணி இருக்கும். அதை நாங்கள் உறுதிப்படுத்துவோம்னு சொல்கிறோம். பல கணக்கில் கோடிக்கணக்கில் வந்து ஊழல் பண்ணவங்களோ இல்லை பணத்தை பார்த்தவங்கனாலேயோ தாவேக்காவோட கூட்டணி வச்சதுக்கு அப்புறமா அது எல்லாத்தையும் மறந்துட்டு ஒரு நல்ல அரசியல் பண்ணுறதுக்கான நிலைப்பாடுக்கு அவங்க மனதை அவங்க கொண்டு வர முடியும்னு நினைக்கிறீங்க, நம்புறீங்களா? அப்படி கொண்டு வர முடிபவர்களை மட்டும்தான் நம்ம உள்ளே சேர்ப்போம்னு சொல்கிறோம். அந்த மனநிலைக்கு வந்தவர்களை தான் நாங்கள் உள்ளே சேர்ப்போம்னு சொல்கிறோம். அதனால தான் சொல்கிறேன், எங்கள் கொள்கைகள், கோட்பாடுகள், சித்தாந்தங்கள், செயல் திட்டங்களை ஏற்றுக்கொண்டு வந்தால்தான் அதை அவர்களால் செய்ய முடியும்னு நாங்கள் உறுதிப்பட நம்பினால்தான் அவங்க உள்ளே வராங்க. அதுதான் நாங்கள் பண்ணுற ஸ்க்ரீனிங். பல கட்சிகளை கூட நீங்கள் கொண்டு வந்துடலாம் போல். இந்த திருமாவளவன் தொடவே முடியலையே தாவேக்கானால. திருமா அவர்களுடைய பிளானை வந்துட்டு தாவேக்கா க்ளோஸ் பண்ணிடுச்சு. இனிமேல் அவரை வந்து நம்ம கன்வின்ஸ் பண்ண முடியாதுன்னு எடுத்துக்கலாமா? இல்லை, நாங்கள் யாரையுமே கன்வின்ஸ் பண்ணணும்னு நினைக்கல. புரிய வைக்க தான் ட்ரை பண்ணுறோம். நீங்கள் எந்த அளவுக்கு இந்த திமுக தன்னுடைய கூட்டணி கட்சியிலே அடிமையாக வச்சிருக்குது அப்படின்னு புரிய வைக்க தான் நாங்கள் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அவர் புரிஞ்சுக்கலன்னு நினைக்கிறீங்களா? புரிஞ்சுக்கிட்டும், அதாவது நம்ம என்ன சொல்கிறோன்னா, தூங்குறவங்கள எழுப்பிடலாம், தூங்குறவங்க நடிக்கிறவங்களை எப்படி நம்ம எழுப்ப முடியும்? அதுக்கு என்ன காரணம் இருக்கும்? ஏன் அதில் இருக்குன்னு நினைக்கிறாருன்னு நினைக்கிறீங்க திருமாவளவன்? காரணம் என்ன அப்படின்னா, இன்றைக்கு திமுகவுடைய அழுத்தம், திமுகவுடைய என்ன சொல்கிறது, இன்றைக்கு ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நீங்கள் சொன்னக்கூடிய அந்த கிறிஸ்மஸ் விழாவை எடுத்துக்கோங்க. அதில் வந்து நீங்கள் வந்து காங்கிரஸ் மூத்த நிர்வாகிகள் பேசுனதெல்லாம் சொல்கிறீங்க. இன்றைக்கு அந்த காங்கிரஸினுடைய மூத்த நிர்வாகிகள் இருக்காங்களா, அவங்க பேசுனதுக்கு திமுக உடனே எதிர்வினையாற்றுது. என்ன எதிர்வினையாற்றுது அப்படின்னா, தன்னுடைய இணையதள உடன்பிறப்புகளை வச்சுக்கிட்டு காங்கிரஸையே கிட்டத்தட்ட பிஜேபி மாதிரி சித்தரிக்குது. கூட்டணி கட்சியான காங்கிரஸ் மேலேயே பெயிண்ட் ஊற்றுறான், பிஜேபி பி டீம்னு சொல்லி பெயிண்ட் ஊற்றுறான். ஏன் அப்படின்னா, திமுக விட்டு அவன் போயிடக்கூடாது. போயிட போகிறாங்கன்னு தெரிஞ்சு போச்சு, அதனால திட்டி பாவம். போன மாதம் தான் கையை நம்மளை விட்டு போகாதுன்னாங்க. இன்னைக்கு மேடையில் பேசினோடனே என்ன பண்ணுறதுன்னு தெரியல, பயம் வந்துருச்சு, நடுக்கம் வந்துருச்சு. உடனே ஒரு சுகர் பிபி மாத்திரை எடுத்து போட்டுக்கிட்டு உடனடியாக அவங்க மேலேயும் பெயிண்ட்டை ஊற்று. அப்போ இப்படிப்பட்ட நிலைமையில் ஒரு கூட்டணி கட்சியில் நடந்துகிட்டு இருக்கும்போது இதை அண்ணன் திருமாவளவன் அவர்கள் சிந்திக்க வேண்டும். அப்போது திமுகவை எதிர்த்தா அது காங்கிரஸாக இருந்தாலும் சரி, கம்யூனிஸ்டாக இருந்தாலும் சரி, ஏன் விசிகாவாக இருந்தாலும் அவங்க மேலே பிஜேபியோட பி டீம்ன்ற முத்திரையை குத்துவாங்க. இதை உணர்ந்து கொள்ள வேண்டிய பொறுப்பு அவருக்கு தானே இருக்குது. அதை ஏன் உணர மறுக்கிறார்ன்றது அவர் தான் சொல்லணும். நாம் தமிழர் கட்சி தொடர்ந்து விஜய் அவர்களையும் தாவேக்காவையும் எதிர்க்கிறதுக்கு என் கேள்வி நான் இப்படி கேட்கலாம்னு நினைக்கிறேன். நான் உங்களுக்கு 3 ஆப்ஷன் கொடுக்குறேன். அந்த 3 ஆப்ஷனில் எதனால் நாம் தமிழர் கட்சியும் சீமானவர்களும் உங்களை எதிர்க்கிறாங்கன்னு நீங்கள் சொல்லுங்கள். ஆப்ஷன் ஏ, விஜய் அவர்கள் வந்து சீமானவர்களை வந்து ஒரு முதல்வராக ஏற்றுக்கொண்டு அவரோட வந்து இணைஞ்சிக்க மாட்டேங்கிறாரு, இப்படி தனியாக போயிட்டாரு அப்படின்ற ஒரு வருத்தம், ஏமாற்றம் அப்படின்னு சொல்லலாம். இல்லைனா ஆப்ஷன் பி, விஜய் அவர்களுடைய இந்த கட்சியின் வளர்ச்சியை பார்த்து ஒரு பொறாமை அப்படின்னு சொல்லலாம். இல்லை ஆப்ஷன் சி, விஜய் அவர்கள் வந்து இன்னைக்கு தாங்கிட்ட இருந்த ஓட்டுக்களெல்லாம் பறிச்சுட்டு போயிட்டாரு, இளைஞர்களெல்லாம் நான் வந்து டிஜிட்டல் யுகத்தில் வந்து கொண்டு வந்து வச்சிருந்தேன் என் பக்கம், இன்னைக்கு டிஜிட்டலில் தொட்டாலே அது விஜய் தான் ஆயிடுச்சு, என் ஓட்டெல்லாம் போயிடுச்சு அப்படின்னு அவர் நம்புறாரா? அந்த கோவமா? இதில் எதுன்னு நினைக்கிறீங்க? ஏபிசி ஜூஸ் வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது, தெரியல உங்களுக்கு? ஏபிசி ஜூஸ்ன்னு சொல்லுவாங்க. 3 வகையான பழங்களை வைத்து அந்த பழத்தை வைத்து போடக்கூடிய ஜூஸ் வந்து உடலுக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த 3 ஆப்ஷனுமே அவங்களுக்கு இருக்கிறதுனால தான் இந்த பிரச்சனை. அப்போ இந்த 3 ஆப்ஷனுமே வந்து அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறாங்க. இன்றைக்கி அவங்க வந்து நான் உண்மையிலே சொல்ல போனால், நாம் தமிழருக்கு வந்து நாங்கள் பெரியாரை உயர்த்தி பிடித்ததோ இல்லை வந்து திராவிடமும் தமிழ் தேசியம் இந்த மண்ணின் 2 கண்கள்னு சொன்னதை வந்து திரித்து பேசி அதுதான் நாங்கள் எதிர்க்கிறோன்னு சொல்கிறதோ உண்மையான காரணம் கிடையாது. நாம் தமிழர் கட்சிக்கு என்ன பிரச்சனை, ரொம்ப நாளாக வந்து அண்ணன் சீமானவர்கள் என்ன பண்ணார்னா, என் தம்பி வந்துட்டாப்புல, நான் வந்து புலிப்படை வச்சுருக்கேன், என் தம்பி யானைப்படை வச்சுருக்காரு, நாங்கள் 2 பேரும் சேர்ந்து போட்டி போட போகிறோம், என் தம்பி என் கூட வந்து நிற்பாப்புல, என் தம்பி எனக்கு துணையாக நிற்பாப்புலன்னு அவரே தான் சொல்லிக்கிட்டு இருந்தார். இது நடந்துச்சு. என் தம்பி என் கூட கூட்டணிக்கு வருவாப்புல, என் தம்பி என்னை வந்து நான் என் தம்பி சேர்ந்து ஜெயிக்க போகிறோன்னு அவரே தான் சொல்லிட்டு. எந்த இடத்துலையும் நாங்கள் வந்து கூட்டணிக்கு வரோன்னு சொல்லலை, நீங்கள் வாங்கன்னு நாங்கள் கூப்பிடலை. ஆனால் எங்கள் தலைவர் மாநாட்டில் அறிவிக்கிறாரு. என்ன அறிவிக்கிறாருன்னா, தாவேக்காவின் தலைமையில் தான் ஆட்சி அமையும், தாவேக்கா தனித்து நின்றும் ஜெயிக்கும், கூட்டணி நானாலும் எங்கள் தலைமையில் தான் அது நடக்கும், நாங்கள் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு தரோன்னு சொன்ன உடனேயே அந்த இடத்துல தான் அவங்களுக்கு வந்து மனசு விட்டு போயிடுச்சு. ஏன்னா ரொம்ப நாளாக இவங்க கூட வருவாங்கன்னு எதிர்பார்த்துட்டு இருந்தார் அண்ணன். எங்கள் தலைவர் நாங்கள் தான் தலைமை, நாங்கள் தான் முதலமைச்சர், என் தலைவர் தான் முதலமைச்சர், ஆனால் வர்றவங்களுக்கு ஆட்சி அதிகாரத்தை நாங்கள் பங்கு தரோன்னு சொன்ன உடனே இதை ஏற்றுக்கொள்ள முடியல. அப்போ இந்த இயலாமையினால் இவங்க என்ன பண்ணுறாங்க, உடனே பெரியார் எதிர்ப்பு தெரிவிக்கிறது, பெரியாரை நீங்கள் உயர்த்தி பிடிச்சிங்கன்னு சொல்லி எதிர்க்கிறோம், கொள்கைகளை வந்து நீங்கள் தப்பாக, உங்கள் கொள்கை என்ன, கொள்கை நாங்கள் தான் சொல்லிட்டு இருக்கோம், மதச்சார்பற்ற சமூக நீதி எங்களுடைய கொள்கைன்னு சொல்கிறோம், மதச்சார்பின்மை எங்களுடைய கொள்கையாக வச்சுருக்கோம்னு சொல்கிறோம், சமூக நீதி எங்களுடைய கொள்கைன்னு நம்ம சொல்கிறோம், இயற்கை வள பாதுகாப்பை வந்து உறுதிப்படுத்துவது எங்கள் கொள்கைன்னு சொல்கிறோம், போதை இல்லா தமிழ்நாட்டை உருவாக்குவது எங்களுடைய கொள்கைன்னு சொல்கிறோம்.
ஜனநாயகம் அனைவருக்கும் சரியாக வந்து கிடைக்க வேண்டும், இந்த ஜனநாயக நாட்டில் அனைவருக்கும் சரியான உரிமைகள் கிடைக்க வேண்டும், இந்த ஜனநாயகத்தை நிலைநாட்ட வந்து எங்களுடைய கடமைன்னு நம்ம சொல்கிறோம். அது எங்களுடைய கொள்கைன்னு நாங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். அப்போ இது எல்லாமே எங்களுடைய கொள்கையை நாங்கள் வச்சிருக்கிறோம். இதை தவிர்த்து ஐயன் திருவள்ளுவர் அவர்களுடைய வாக்கியமான பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்ற கோட்பாடை நாங்கள் முன்வைக்கிறோம். அந்த வரிகளையே நாங்கள் கோட்பாடாக வச்சு நாங்கள் அரசியல் களத்துக்கு வரோம்னு நம்ம சொல்கிறோம். கொள்கைகளை சொல்லியிருக்கோம், கோட்பாடை சொல்லியிருக்கோம், செயல் திட்டங்களை சொல்லியிருக்கோம். இது எல்லாத்தையும் நாங்கள் முதல் மாநாட்டில் சொல்லியிருக்கோம். ஆனால் இவங்க என்ன பண்ணுவாங்க, எங்கே போய் உட்காந்தாலும் கொள்கை என்ன கொள்கை என்ன கொள்கை என்ன அப்படின்னு இதையே தான் பேசிக்கிட்டு இருப்பாங்க. உடனே என்ன சொல்லுவாங்க, நீங்கள் வந்து எங்களுக்கு ஒரு ஆப்ஷன், நீங்கள் சொன்ன மாதிரி அவங்க ஒரு 3 ஆப்ஷன், நீங்கள் ஆப்ஷன் கொடுப்பாங்க, அவங்க 3 ஆப்ஷன் கொடுப்பாங்க. நீங்கள் இந்திய தேசியமா, தமிழ் தேசியமா, இல்லை திராவிடமா, எதன் அடிப்படையில் நீங்கள் வரீங்கன்னு சொல்லுங்கள், எதன் அடிப்படையில் நீங்கள் வரீங்கன்னு சொல்லுங்கள். நாங்கள் அம்பேத்கரை கொள்கை தலைவராக ஏற்றிருக்கோம். அம்பேத்கரை நீங்கள் எப்படி பார்ப்பீங்க, இந்திய தேசியமாக பார்ப்பீங்களா, இல்லை தமிழ் தேசியத்துக்காக போராடினவராக பார்ப்பீங்களா, இல்லை திராவிட தேசத்துக்காக போராடினவராக பார்ப்பீங்களா? இது எதற்குள்ளுமே அம்பேத்கரை அடக்க முடியாது. மக்களின் மனிதன் அம்பேத்கர் வந்து இந்த நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்தும் சமமாக கிடைக்க வேணும்னு போராடினவர். சம உரிமை, சம வாய்ப்பு கொடுக்கணும், விகிதாச்சார அடிப்படையில் பிரதிநிதித்துவம் கொடுக்கணும், எல்லாருக்கும் பிரதிநிதித்துவம் கிடைக்கணும்னு சொல்லிட்டு இந்த அனைவருக்குமான தலைவராக, அனைவருக்குமானவராக இருந்தார். அவர் சாதிய தலைவர் கிடையாது, சாதிச்ச தலைவர். அவரை நீங்கள் ஒரு கட்டத்துக்குள்ள அடைக்க முடியாது, அவரை வந்து எந்த அடையாளத்துக்குள்ளே நீங்கள் கொண்டு வர முடியாது. அதுதான் எங்களுடைய தலைவர். அப்போ அம்பேத்கர் வழி வந்த பிள்ளைகள் நாங்கள் அப்படி தான் இருப்போம். எங்கள் தலைவர் அப்படி தான் இருப்பார், அனைவருக்குமான தலைவராக தான் இருப்பார். உடனே நீங்கள் வந்து கேட்குறதுக்காக நாங்கள் தமிழ் தேசியமா, இந்திய தேசியமா, திராவிட தேசியமா அப்படின்னா நாங்கள் அனைவருக்குமான தலைவர்னு சொல்லிட்டோம். எல்லாருக்குமான தலைவர், எல்லாருக்குமான கட்சி, எல்லாரும் இங்கே சேர்ந்து சந்தோஷமாக வாழணும். இந்த ஊழல் இருக்கக்கூடாது, மதப்பிளவாதம் இருக்கக்கூடாது, சாதிய பிளவாதம் இருக்கக்கூடாது. எங்கள் கொள்கைகளை சொல்லும் போதே சொல்கிறோம், இனம், மதம், மொழி, பாலினம், பொருளாதாரம், இப்படி பிறப்பிடம் எதுவும் எந்த விதமான பாகுபாடும் இல்லாமல் இந்த தமிழ்நாட்டில் எல்லாரும் ஒற்றுமையாக வாழணும். அப்படிப்பட்ட ஒரு ஆட்சியை கொடுக்குறது தான் எங்கள் வேலை. அதற்காக தான் எங்கள் கட்சி ஆரம்பிக்கிறோம். எங்களுடைய கொள்கைகள் அடித்தளமே அதுதான் நம்ம சொல்கிறோம். ஏன்னா இன்றைக்கி எங்கள் தலைவரை வந்து திரையில் இருக்கும்போது ரசித்தவங்களை வந்து நீங்கள் அந்த மாதிரி பிரிக்க முடியுமா? இந்த மதத்தினர் தான் எங்கள் தலைவரை ரசித்தாங்க, இந்த இனத்தினர் தான் எங்கள் தலைவரை கொண்டாடினாங்க, இந்த மொழி பேசக்கூடியவர்கள் மட்டும்தான் எங்கள் தலைவரை ரசித்தாங்க, இல்லை இந்த பாலினத்தவர்கள் மட்டும்தான் எங்கள் தலைவரை பிடிச்சிருந்தது, இல்லை இந்த இடத்துலேருந்து வந்தவர்கள் மட்டும்தான் எங்கள் தலைவரை வந்து ரசித்தான்னு சொல்ல முடியுமா? எல்லாரும் தானே கொண்டாடினாங்க. அப்போ எல்லாருக்குமான தலைவராக தானே அவர் இருக்கணும். அப்போ நாங்கள் எல்லாருக்குமான தலைவர்னு சொல்கிறோம், எங்களை ஏற்றுக்க முடியல. எப்படி எல்லாருக்குமான தலைவராக இருக்க முடியும்? அப்போ நீ ஏதாவது ஒன்றுக்குள்ளே நீ வரணும், நான் எதிர்த்து ஒன்று பேசியே ஆகணும். இல்லைன்னா நீ இந்த அத்தனை விமர்சனத்துக்கு காரணம் என்னன்னா, இவங்க கூட நாங்கள் வரணும்னு அவங்க எதிர்பார்த்தாங்க. நாங்கள் எங்கள் தலைவர் தான் முதலமைச்சர், நாங்கள் தான் தலைமைன்னு சொல்லிட்டோம், அவ்வளோதான். தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் வந்துட்டு விஜய் அவர்கள் தன்னுடைய கட்சியை கொண்டு வந்து பாஜகவோட ஒரு கூட்டணியில் இணைச்சார் அப்படின்னா அது அந்த கட்சிக்கு நல்லது, அதாவது தாவேக்காவுக்கு நல்லது. அதை அவங்க புரிஞ்சுக்கலன்னா அவங்களுக்கு தான் நஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு அக்காவுக்கு வந்து எல்லாரை பார்த்தாலும் சரத்குமார் மாதிரியே தெரியும் போல. நடுராத்திரி தூங்கி எழுப்பி தன்னுடைய மனைவி எழுப்பி பாஜகவில் என்னை கூப்பிட்றாங்க, என்ன பண்ணுறது, எங்க கட்சியை கழிச்சிட்டு சேர்ந்துருங்க கூப்பிட்டாங்கன்னா அப்படின்னு அடுத்த நாள் காலையில் கட்சியை கழிச்சு கொண்டு போய் பாஜகவில் சேர்த்து எல்லாரையும் அப்படி நினச்சிக்கிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். எல்லாரும் சரத்குமார் கிடையாது. அதே போல் திமுக ஒரு எண்ணம், எல்லாருமே வந்து கமலஹாசன் மாதிரி இருப்பாங்க. அதாவது ஊழலுக்கு எதிராக வந்து டிவியில் வந்து ரிமோட்டை தூக்கி போட்டு அடித்து உடைப்பார், கடைசியில் அதே திமுகலே போய் எம்பி ஆயிடுவாப்புல. இந்த மாதிரி இவங்க நினைக்கிறாங்க. ஆனால் நாங்கள் அப்படி கிடையாது, நாங்கள் மாற்று சக்தி கிடையாதுன்னு திரும்ப திரும்ப சொல்கிறோம். அதனால தான் முதன்மை சக்தின்னு சொல்கிறோம். முதல்ல வந்து பாஜகவாலே தமிழ்நாட்டில் ஒன்றும் பண்ண முடியாது. நீங்கள் தமிழ்நாட்டில் மலர போகிறதே கிடையாது, உங்கள் கூட சேர்ந்தவங்களும் மலர போகிறது கிடையாது. அவங்களோட சேர்ந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லதுன்றாங்க. எதுக்கு? உங்களுக்கு ஓட்டு சதவீதம் அதிகமாகும், உங்களுக்கு நல்லதுன்றாங்க. நாங்கள் ஏங்க நடுராத்திரியில் சுடுகாட்டுக்கு போக போகிறோம்? அந்த கதை தான் இது. நாங்கள் ஏன் அங்கே போக போகிறோம்? நாங்கள் எங்கள் கொள்கை எதிரி பாஜகன்னு சொல்கிறோம். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எந்த ஒரு கட்சியாவது இது வரைக்கும் தன்னுடைய பொதுக்குழு செயற்குழுவையும் கூட்டி கட்சியினரை கூட்டி மதப்பிளவுவாத சக்தி மதப்பிளவுவாத அரசியலை முன்னெடுக்கக்கூடிய, பாசிச அரசை முன்னெடுக்கக்கூடிய, அந்த கொள்கைகளை முன்னெடுக்கக்கூடிய பாஜகவோடு கூட்டணி கிடையாதுன்னு தீர்மானமாக நிறைவேற்ற ஒரு கட்சி இருக்குதா? நம்ம தமிழக வெற்றி கழகம் மட்டும்தான் அதை செஞ்சுருக்குது. இன்றைக்கி திமுகவை நாங்கள் தான் தமிழ்நாட்டில் நுழைய விடாமல் தடுக்கணும்னு சொல்கிற திமுக கூட அதை செய்யலை. ஏன்னா இவங்க 2 பேருமே கள்ள உறவில் தான் இருக்கிறாங்க, 2 பேருமே மறைமுக கூட்டு தான், செய்ய மாட்டாங்க. இன்றைக்கி தமிழ்நாட்டில் பாஜக வளர்க்குறது யார்? பாஜகக்காரங்களா? யார் வளர்க்குறாங்க? நயினா நாகேந்திரன் வளர்க்குறாரா, இல்லை அண்ணாமலை வளர்க்குறாரா, அக்கா தமிழிசை வளர்க்குறாங்களா? இவங்கெல்லாம் வளர்க்கல. தமிழ்நாட்டில் பாஜக வளர்க்குறதே திமுக தான். திமுக தான் இன்றைக்கு தமிழ்நாட்டில் பாஜகவை வளர்க்கக்கூடிய வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்குது, மதப்பிளவாத அரசியலுக்கு இடம் கொடுத்துக்கிட்டு இருக்குது. அப்போ இவங்க இப்படிப்பட்ட இடத்துல இருந்துக்கிட்டு எங்களை வான்னு கூப்பிட்டா அது எப்படி இருக்குது? நீங்களே ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா அதனால தான் நாங்கள் திமுகவை முதல்ல ஒழிக்கிறோன்றோம் 2026. திமுகவை 2026 வந்து இந்த ஆட்சி அதிகாரத்தில் வெளியேற்றிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக பாஜகவும் வெளியேறிடும். இங்கே திமுக ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறதுனால தானே பாஜக உள்ளே வந்துட்டு இருக்குது. ஏங்க ஒரு அமைச்சர் KN நேரு மேலே 1000 கோடிக்கு ஊழல் புகார் வருது.
1000 கோடி ஊழல் புகார் வருது. ஊழல் புகார் வந்து அடுத்த நாள் அவரோட பையன் போய் நிர்மலா சீதாராமன் பார்க்குறாரு. முதல் முறையா வந்துட்டு ட்விட்டர்ல ஒரு ட்வீட்லாம் போடுறாரு எக்ஸ் வலைதளத்தில். அதாவது KN அமைச்சர் அவர்கள் அந்த மாதிரி ட்வீட் போட்டு நான் பார்த்ததில்ல. ஒரு ட்வீட் போடுறாரு, இந்த மாதிரி நான் எவ்வளவு பெரிய தூயமான ஒரு நபர் தெரியுமா, நான் எவ்வளவு தூய அரசியல்வாதி தெரியுமான்னு அவரே ஒரு விளக்கம் போடுறாரு. அவ்வளோ போன்ற ஒரு ஆள் இப்படி போடுறதே திருச்சியில் போயிட்டு மக்கள்கிட்ட மைக்க நிட்டீங்கன்னா தெரியும் அவர் எவ்வளோ தூய அரசியல்வாதி அப்படின்னு சொல்லிட்டு. அவ்வளோ பெரிய ஊழல் வழக்கு வந்திருக்குது, 1000 கோடி ஊழல் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு வந்து இன்றைக்கு வந்து உங்களை வந்து குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யக்கூடிய நிலைமையில் இருக்கிறோம். உங்கள் பையன் போயிட்டு டெல்லியில் போயிட்டு எங்கள் அப்பாவை காப்பாற்றுங்க நிர்மலா சீதாராமன்ட்ட உட்காந்துருக்கிறாரு. இது வந்து திமுகவுடைய ஜீன்லேயே இது வந்துருச்சு இப்போ புதுசாக. ஏன்னா இடி வலயம் வந்து உதயநிதி ஸ்டாலினை சுற்றி வரும்போது உடனே முக ஸ்டாலின் அவர்கள் டெல்லிக்கு போயிடுவாப்புல. கேட்டால் நிதி ஆயோக் கூட்டத்துக்கு போனேன்னு கடந்த 4 ஆண்டு காலமாக நிதி ஆயோக் கூட்டத்துக்கு போகல சார். திடீர்னு ஏன் சார் போறீங்க? 4 வருஷமாக நீங்கள் தான் போவே இல்லையே, நீங்கள் தான் வந்து எதிர்த்தீங்களே, பாஜகவை எதிர்த்துக்கிறோம், நிதி ஆயோக் கூட்டத்தை நாங்கள் ஏன் கலந்துக்கணும்? தமிழ்நாட்டை பட்ஜெட் புறக்கணிக்கிறது, தமிழ்நாடு வந்து புறக்கணிக்கப்படுது பட்ஜெட்டில், எங்களுக்கு எந்த விதமான உரிமையும் கொடுக்க மாட்டாங்க, எங்களுடைய வரி பணத்தை திரும்ப கொடுக்க மாட்டாங்க, நாங்கள் ஏன் நிதி ஆயோக் கூட்டத்தில் கலந்துக்கணும் அப்படின்னு நீங்கள் போகாம தானே இருந்தீங்க. ஏன் சார் திடீர்னு போகிறீங்க அப்படின்னா, நான் வந்து நிதியெல்லாம் மீட்டு கொண்டு வர போகிறேன், உரிமைகளை மீட்டு போகிறேன் கடைசி ஆண்டுலையா. 4 வருஷமாக மீட்டு இவர் என்ன பண்ணிட்டாரு? கடைசி ஆண்டில் ஒரு ஆண்டில் மீட்டு வரா இவர். அதாவது எக்ஸாமுக்கு வந்து 10 நாள் லீவ் இருக்கும்போது படிக்க மாட்டாங்களாம், அன்னைக்கு காலையில் எழுந்திரிச்சு படித்தா பாஸ் ஆகிடும்னு நினைப்பு அந்த மாதிரி. அப்போது எப்பெல்லாம் இவங்களுக்கு பிரச்சனை வருதோ அப்போல்லாம் பாஜக கிட்ட சரணாகதி அடையக்கூடிய ஒரு அரசியல் திமுக பண்ணிட்டு இருக்குது. இதுதான் நீ நடந்துகிட்டு இருக்குது. அத்தனை அமைச்சர்கள் மேலே ஊழல் பட்டியல் இருக்குது. அந்த ஊழல் பட்டியலை வச்சுக்கிட்டு பாஜக மிரட்டிக்கிட்டு இருக்குது. இவங்க டெல்லியில் போய் சரணாகதி அடைஞ்சிட்டாங்க, பாதம் பண்ணிச்சிட்டாங்க பாஜகவுக்கு, அவங்களை வளர்த்து வரதுக்கான வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. இதையெல்லாம் தெரிஞ்சுதான் நாங்கள் சொல்கிறோம் திமுகவுடைய ஓனரே பாஜக தான் சொன்னோம். அவங்க ஃபாசிசம்னா நீங்கள் பாயசம்னு சொன்னோம். அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. 2 உண்மையை இன்றைக்கு வெளியே சொன்ன உடனேயே திமுகவுடைய அந்த மாயப்பிரமும் உடைய ஆரம்பிச்சிச்சு. இத்தனை காண்டமாக பாஜகவை எதிர்க்கிறோன்னு சொல்லி நீங்கள் வந்து எலெக்ஷனில் ஜெயிச்சுக்கிட்டு இருந்தீங்க. இந்த எலெக்ஷன் அது நடக்காது. ஏன்னா நாங்கள் உடைச்சிட்டோம், அவங்களுடைய உண்மையான முகம் என்னன்றது நாங்கள் உடைச்சிருக்கோம். இன்றைய நேர்காணல கடைசி கேள்வி, தாவேக்கா எந்த அளவுக்கு அவங்களுடைய நிர்வாகிகளையோ இல்லை வந்து அவங்களுடைய 3ஆம் கட்ட நிர்வாகிகளையோ அவங்க தொண்டர்களையோ அரசியல் படுத்த முயற்சிகள் எடுத்துட்டு இருக்கிறாங்க இத்தனை காலகட்டத்தில்? அதாவது ஒரு இளைஞர் பாசறையாக இருக்கட்டும், திமுகவை மெயினாக அவங்க சொல்கிறது என்ன அப்படின்னா, நாங்கள் இந்த மாதிரி கூட்டங்கள் நடத்துவோம், நாங்கள் இந்த மாதிரி பாசறைகள் நடத்துவோம், அரசியல் படுத்துவோம், அதெல்லாம் வந்து இவங்களால பண்ண முடியுமான்னு கேட்குறேன். அதனால் கேட்குறேன், அந்த மாதிரி பண்ணுறீங்களா? திமுக மாதிரி எங்களால் அரசியல் மையப்படுத்த முடியாது. ஏன்னா இளைஞர்கள் தலைவர்களே வந்து மிகப்பெரிய அரசியல் மையப்பட்டவர்கள். ஏன்னா மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து மெட்ரோ ட்ரெயினில் போகும்போது பக்கத்தில் இருக்கிற பலரும் ஒரு அரவிடுவார். மிகப்பெரிய அரசியல் மையப்படுத்தப்பட்ட ஒரு அறிவாளி தலைவர் அவர். அதே போல் வந்து நீங்கள் உதயநிதி கிட்ட எஸ்ஐஆருக்கு ஃபுல் ஃபார்ம் கேட்டால் தெரியாது. அவர் ஒரு அரசியல் மையப்படுத்தப்பட்ட தலைவர், பல்லாண்டு காலம் சமூகத்துக்காக போராடிய போராளின்னு சொல்லி பேசுவாங்க. இன்னும் இளம் பெரியார்னு வேறு பேசுவாங்க. அவரை பெரியாருக்கெல்லாம் வாழ்க்கையில் அர்த்தமே தெரியாதவங்க அவரை பார்த்து இளம் பெரியார்னு பேசக்கூடிய அளவுக்கு அரசியல் வயப்பட்டவர்கள் திமுகவினர். திமுகவுடைய கூட்டங்களுக்கு மதுபானங்களை கொடுத்து ஆட்களை கூட்டு வர்றது, குப்பை வண்டியில் ஏற்றி ஆட்களை கூட்டு வர்றது. இப்போ சமீபத்தில் திருவண்ணாமலையில் ஒரு இளைஞரணி மாநாடு நடத்திருப்பாங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க. மற்ற கட்சிகள்லாம் பார்த்து சொல்ல வேண்டியது, சேரை தூக்குறாங்க, அதை பண்ணுறாங்க, இதை பண்ணுறாங்கன்ட்டு. அன்றைக்கி என்னன்னா கூட்டமே முடியல, வாழைத்தாரை பிடிச்சிட்டு போகிறான் திமுககாரன். இன்னொரு பக்கம் பார்த்தா சவுத்து மலை ஏறி வச்சுக்கிட்டு இருக்கிறான். அங்கே இன்னும் பலரும் இப்போ சமீபத்தில் சில வீடியோக்கள்லாம் பார்த்து திமுகவுடைய கூட்டத்தில் இளைஞர்கள்லாம் பேட்டி கொடுத்துட்டு இருக்கிறாங்க. இளைஞர் கூட்ட நெரிசலில் வந்து நிற்க முடியாமல் ஏதோ வந்து தள்ளுமுள்ளாகி அங்கே வந்து கைகலப்பாகி பிரச்சனையாக இளைஞர்கள் பேட்டி கொடுத்துட்டு இருக்கிறாங்க. நிறைய பேர் வந்து என்னுடைய பர்ஸை காணும், என் பணத்தை காணும், திமுக கூட்டத்துக்கு போனால் காணாமல் தான் போவான். அது வரலாற்றிலே எல்லாருக்கும் தெரியும். கொடுக்கப்பட்ட கேரம் போர்டில் கேரம் இருக்குது, போர்டு இல்லை. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குது. இப்போ இவங்கெல்லாம் வந்து அரசியல் மயப்பட்டவர்கள். இவங்க வந்து அதிதீவிரமாக அரசியல் வயப்பட்டு எல்லா அரசியலையும் தெரிந்து கரைச்சி குடித்தவர்கள். எங்களை பார்த்து இந்த விமர்சனம் வைப்பாங்க. எங்களுடைய தலைவர் வந்து ஒவ்வொரு மாநாட்டிற்கு முன்பாக, ஒவ்வொரு நிகழ்வுக்கும் முன்பாக கடிதம் வெளியிடுறாரு, பொதுச் செயலாளர் கடிதம் வெளியிடுறாரு, இப்படி தான் வரணும், இப்படி தான் நடந்துக்கணும்னு சொல்லிட்டு அந்த இளைஞர்களுக்கு ஒவ்வொரு முறையும் சொல்கிறாங்க. இப்போ இந்த கரூர் நிகழ்வுக்கு பின்பாக உடனடியாக நாங்கள் என்ன பண்ணோம் தெரியுமா? கிட்டத்தட்ட ஒரு 2000 பேரை தேர்வு செஞ்சு தொண்டரணி கூட்டம் ஒன்று போட்டு அந்த 2000 பேருக்கும் வந்து என்ன பண்ணோம்னா, ஓய்வு பெற்ற காவல் அதிகாரிகளை வைத்து, காவல் உயர் அதிகாரிகளை வைத்து, ஓய்வு பெற்றவர்களை வைத்து எப்படி க்ரௌட் மேனேஜ்மெண்ட் பண்ணணும், எப்படி வந்து ஒரு பொலிட்டிக்கல் ஈவெண்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு காவல் அதிகாரி எப்படி மேனேஜ் பண்ணுவாங்களோ அந்த மாதிரி எப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து எல்லா பயிற்சியும் கொடுத்து அந்த 2000 பேரை இனி வந்து தலைவர் மக்கள் சந்திப்பு நிகழ்வுகளில் வந்து ஈடுபடுத்தணும்னு சொல்லி அதுக்கான வேலைகள் நம்ம செய்யணும். ஒவ்வொரு முறையும் தொண்டர்களுக்கு எங்களுடைய இன்ஸ்ட்ரக்ஷனை கொடுக்குறோம், இப்படி தான் வரணும், இப்படி தான் செய்யணும், இப்படி தான் நடந்துக்கணும், இன்ஸ்ட்ரக்ஷனை கொடுக்குறோம். இன்றைக்கு திமுகவுடைய திரு மு க ஸ்டாலின் அவர்களோ இல்லை நீங்கள் அடுத்த வாரிசாக சொல்லக்கூடிய உதயநிதி அவர்களோ யாராவது இது வரைக்கும் ஏன்பா திமுகவுடைய இளைஞரணி கூட்டத்தில் வந்து மதுபான பாட்டில் சாப்பாடு டேபிள் வச்சிங்க, இனிமேல் அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்கப்பா, அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணக்கூடாதுப்பான்னு ஒருத்தர் சொல்லி நீங்கள் பார்த்துருக்கீங்களா? அப்படி சொன்னால் கூட்டம் வராமல் போயிடுச்சுன்னா தெரியுது இல்லை? அப்போ யார் அரசியல் வயப்படுத்தப்பட்ட கூட்டம், யார் அரசியல் வயப்படுத்திட்டு இருக்கிறாங்க இன்றைக்கி? அப்போ நாங்கள் அதை சரியாக செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். எங்கள் தலைவர் தொடர்ந்து அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை கொடுத்துட்டு இருக்காரு. நீங்கள் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கறதுக்கே வந்து உங்களுக்கு வலிக்குதே,
அதுக்கே உங்களுக்கு மனசு வரலையே, அப்புறம் எப்படி நீங்கள் அரசியல் மையப்படுத்தணும்னு சொல்கிறீங்க? இன்னைக்கு ஆவடியில் இருக்கக்கூடிய திரு நாசர் அவர்கள், இதை நேற்று நான் அந்த விழாவில் பேசும்போது மொத்த பேருக்கும் கோவம் வந்துருச்சு. ஏன்னா அவங்க தொகுதி வேற இல்லை. அவர் வந்து தன்னுடைய தொண்டர் ஒருத்தரை வந்து என்ன பண்ணால் சேர் எடுத்துகிட்டு வர சொல்லி அவர் ஏதோ டிலே பண்ணிட்டாரான்னு தெரியல, உடனே ஒரு கல்லு தூக்கி அடிச்சார். அந்த வீடியோலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அப்போ அவ்வளோ அரசு அதிகாரிகள் இருக்கிறாங்க, அத்தனை பேர் நிற்கிற இடத்துல கல்லை கொண்டு அடிக்கிறாருன்னா அப்போ இவர்களை வந்து முதலமைச்சர் கண்டிக்க மாட்டார், இதை கேட்டு கேட்க மாட்டாங்க. இது வந்து கேட்டால் அரசியல் மையப்படுத்தப்பட்ட கூட்டம் அப்படின்வாங்க. ஒரு அமைச்சர், பொன்முடின்னு ஒரு அமைச்சர் இருக்கிறார், வாயை திறந்த ஆபாசத்தை தவிர்த்து அவர் எதுவுமே வராது. நாமத்துக்கும் திருநாமப்பட்டைக்கும் அவ்வளவு இழிவான ஒரு விளக்கம் கொடுத்தவர். இது வரைக்கும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வாய் தந்து பேசியிருக்கிறாரா? இது போல் வந்து வேலைகள்லாம் செய்யாதீங்க, இது போலலாம் பேசாதீங்க. சிவாஜி கிருஷ்ணமூர்த்தின்னு ஒரு பேச்சாளர் வச்சிருக்காங்க தெரியுமா உங்களுக்கு? இன்னைக்கு வரைக்கும் அந்த ஆள் பேசிக்கிட்டு இருக்கிறாரு. எவ்வளவுலாம் கேவலமாக பேச முடியுமோ அவ்வளோ கேவலமாக தரம் கெட்டு பேசக்கூடிய ஒரு பேச்சாளரை இன்றைக்கு வரைக்கும் திமுக மேடை போட்டு கொடுத்து பேச வைக்குதுன்னா இவங்க அரசியல் மையப்படுத்தப்பட்டவர்களா? தாவேக்காவுடைய மேடைகளை யாராவது அப்படி பேசி நீங்கள் பார்த்துருக்கீங்களா? ஏன் இப்போ நான் உட்காந்து இன்றைக்கு நான் மு க ஸ்டாலின் அவர்களை வந்து அவர்களேன்னு சொல்லலைன்னா, இல்லை முதல்வர்னு சொல்லலைன்னா, இல்லை திருன்னு போட்டு நான் பேசாமல் இருந்தேன் அப்படின்னா என் தலைவர் நாளைக்கு என்னை கூப்பிட்டு கண்டிப்பார். நாளைக்கு அவர்கிட்ட இருந்தோ இல்லை வந்து பொதுச்செயலாளர் மூலமாகவோ இல்லை மற்ற நிர்வாகிகள் மூலம் எனக்கு வரும், ஏன் இது நீங்கள் பேசின இடத்துல இப்படி பேசியிருக்கிறீங்க, ஏன் இப்படி மரியாதை குறைவாக பேசியிருக்கிறீங்க, யாராக இருந்தாலும் மரியாதை குறைவாக பேசக்கூடாது நான் சொல்லியிருக்கேனா இல்லையான்னு தலைவர் கேட்டு அனுப்புவார். இதுக்கு நான் பதில் சொல்லணும். பல இடங்கள் இது நடந்திருக்கு, நாங்கள் அனுபவிச்சிருக்கோம். அப்போது நாங்கள் பேசும்பொழுது ஒரு வார்த்தை கண்ணிய குறைவாக இருந்தால் கூட என் தலைவர் எங்களை கேள்வி கேட்பார். ஆனால் அவங்க கட்சியில் ஒட்டுமொத்த பேரும் கண்ணிய குறைவாக தான் பேசிகிட்டு இருக்கிறான். பெண்களை பார்த்து ஓசிங்கிறான், 1000 ரூபாய் கொடுத்துட்டு ஓசிங்கிறான், பணத்தை கொடுத்துட்டு நீ செல்ஃபோனில் என்ன ரீசார்ஜ் பண்ணி யார்ட்டா பேசிக்கலாங்கிறான். அப்போ உண்மையிலேயே நீங்கள் வந்து இதெல்லாம் திமுக இந்த வேலைகள்லாம் செய்யுது. அப்போ திமுகவுக்கு அரசியல் தெரியல, திமுகவுடைய தொண்டர்களுக்கு அரசியல் தெரியல, திமுகவுடைய தலைவர்களுக்கே அரசியல் தெரியல, அவர்களுக்கே வந்து பண்பாடு தெரியல, கடமைன்னா என்னன்னு தெரியல, கட்டுப்பாடுனா என்னன்னு தெரியல, கண்ணியம்னா என்னன்னு தெரியல, அண்ணா சொல்லி கொடுத்த எதுவுமே தெரியல அப்படின்னு எந்த மீடியாவும் கேள்வி கேட்காது. தாவேக்காவை திட்டமிட்டு இந்த கேள்வியை கேட்க வச்சு அந்த பிம்பத்தை உண்டாக்குறது. அப்போ இளைஞர்களே ஒட்டுமொத்தமாக கேவலப்படுத்துறது. நாங்கள் வந்து ஒவ்வொரு தடவையும் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்ருக்கோம், என் தலைவர் கொடுத்துருக்காருங்க, ஒவ்வொரு தடவையும் சொல்கிறாருங்க, என் கட்சி சொல்லுதுங்க. அப்போ திரும்ப திரும்ப ஒரு விஷயம் சொல்லும்போது தான் பழக்கமாவாங்க. 5 வாரங்களும் ஒரே மாதிரி இருக்காது, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு காலம் எடுக்கும். ஒரு ஸ்கூலில் 10 பேர் படிக்கிறான்னா 10 பேரும் ஃபஸ்ட் ரேங்க் எடுக்க மாட்டான், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு காலம் எடுக்கும் ஒரு விஷயம் புரியறதுக்கு. அப்போ நாங்கள் திரும்ப திரும்ப சொல்கிறோம், நீங்கள் சொல்கிறதுக்கே தயாராக இல்லையே. அப்போ நீங்கள் எவ்வளோ கெட்டு அரசியல் பண்ணிட்டு இருக்கீங்க இங்கே? பல்வேறு விஷயங்களை நம்மோட பேசியிருக்கீங்க, ரொம்ப மகிழ்ச்சி. உங்களுடைய கட்சியின் வளர்ச்சிக்கு வாழ்த்துக்கள்.